இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தில் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றொரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும், அருளோடும், ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும், செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய, சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல், பல்வேறு சாதனைகளையும், அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 610வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்பொருள் தொகுப்பில் இன்று புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ் அவர்களுடைய சிறுகதைகள் அடங்கிய பெட்டகத்தின் ஒரு அற்புதமான சாராம்சத்தை நம்மிடையே விளக்குவதற்காக இணைந்திருக்கின்றார் அன்பு தம்பி, வளர்ந்து வரும் பேச்சாளர் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள். எண்ணிறைந்த மேடைகளில் இவரது பேச்சு இன்று அர்த்தமுள்ள பல விடயங்களை இந்த சமூகத்தின் வித்துக்களாக தூவி வருகின்றார். கல்லூரி படிக்கும் காலத்திலேயே வளர்ந்து வரும் ஆளுமையாக தமது வாழ்வியல் வழித்தடத்தை செம்மைப்படுத்திக் கொண்டு மாணவ சமுதாயத்திற்கு ஒரு நற்சான்றாக விளங்கி வரக்கூடிய அன்பு தம்பி அவர்கள் நிறைய நிறைய புத்தகங்களை வாசிப்பதை தமது வாழ்வியல் வழக்கமாக்கியும் வருகின்றார். அந்த கருத்துக்களை தம்மோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல், இந்த சமூகத்திலும் ஒவ்வொருவரிடமும் அதை சென்று சேர்க்கும் ஒரு அற்புதமான பணியினையும் செய்து வரக்கூடிய அன்பு தம்பி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆண்டன் செக்காவ் அவர்களுடைய கதைகள் வாயிலாக நல்ல நல்ல விடயங்களை நாமும் நமது வாழ்வியல் வழித்தடத்தில் எடுத்து நமது வாழ்வியல் பயணத்தை இன்னும் இனிமையாக்குவோம். ஒவ்வொரு நாளையும் செழுமையாக்குவோம். நன்றி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருப்பெயரோடு இந்நாளினையும் என்னுடைய உரையையும் துவங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தாயால் பெற்றெடுக்கப்பட்டும் தமிழால் தத்தெடுக்கப்பட்டும் தமிழ் பேசும் தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழ்தாசனாக வணக்கத்தை செலுத்திவிட்டும் எனது உரைக்குள் போகவும் ஆசைப்படுகிறேன். இன்று நாம், நான் என்று சொல்வதை விட நாம் வாசிக்க போகிற அல்லது நாம் தெரிந்து கொள்ள போகிற
ஆண்டன் செக்காவை பற்றி பேசுவதற்கு முன்னால் எனக்கு ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்வியை நான் வாசகர்களிடத்தில் இப்பொழுது வைக்க துவங்குகின்றேன். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் கவிஞர் நந்தலால் அவர்கள் எங்களை போன்ற மாணவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கூட்டத்துலதான் நான் இந்த புத்தகத்தையும் வாங்கினேன். அவர் கேட்டார், உண்மை வலிமையானதா அல்லது கதை வலிமையானதா என்று. உண்மை வலிமையானதா அல்லது கதை வலிமையானதா என்று. ஏன்னா நாங்க போனது ஒரு சிறுகதை பயிற்சி முகாம். நமக்கு என்ன தெரியும்? நாங்களெல்லாம் சொன்னோம், உண்மைதான் வலிமையானது அப்படின்ட்டு. ஏன்னா கதையை விட உண்மை வலிமையானது அப்படிங்கிறதுதான் எங்களோட கருத்து. நான் மட்டும் கிடையாது, அங்கு இருந்த பெரும்பான்மையானவர்களினுடைய கருத்து உண்மைதான் வலிமையானது என்று. நந்தலாலா அவர்கள் அழகாக அதற்கு ஒரு பதில் சொன்னார். உண்மை வலிமையானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. வெளிப்படையா நீங்கள் வெளியிலிருந்து பொத்தாம் பொதுவாக அல்லது மேலோட்டமாக பார்த்தால் உண்மை வலிமையானது அப்படின்னு தான் தோணும். ஆனால் அடிப்படையில் உண்மை என்னவென்றால் உண்மையை விட கதை தான் வலிமையானது என்று சொன்னார். எங்களுக்கு புரியல. அப்பொழுதுதான் அவர் அழகாக ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அவர் இந்தியாவை தொட்டு ஆரம்பித்தார். இந்தியாவில் நம்மிடத்தில் இன்று இருக்கக்கூடிய அனைத்து உண்மைகளையுமே எதை கொண்டு பரப்பப்படுகிறது என்றால் கதையை கொண்டுதான். எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய இதிகாசங்களான மகாபாரதமாகட்டும், ராமாயணமாகட்டும், அல்லது நீங்கள் உலக வரலாற்றில் எந்த இலக்கியத்தை எடுத்தாலும், அல்லது எந்த இதிகாசங்களை எடுத்தாலும், அல்லது எந்த நாட்டினுடைய வரலாறை எடுத்தாலும், அது அன்று நடந்திருந்ததை இன்று தொட்டு நாம் பேசி வருவதற்கு அடிப்படையாக அமைவது கதை மட்டும்தான். காரணம், கதையை கொண்டுதான் ஒரு சமுதாயத்தில் நம்மால் உண்மையை பேச முடிகிறது, அல்லது கதையை கொண்டுதான் ஒரு சமுதாயத்தில் நம்மால் பொய்யும் பேச முடிகிறது. அப்ப அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கதைகள் பேசப்பட வேண்டும், கதைகள் எழுதப்பட வேண்டும். அது தொடர்ந்து பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வாசிக்கப்பட்டு கொண்டு இருந்தால்தான் இந்த சமுதாயம் உயிர்ப்போடு இருக்கும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. இப்பொழுது நாம் ஆண்டன் செக்காவிடம் வருவோம். எனக்கு தனிப்பட்ட முறையிலே சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு 2 எழுத்தாளர்களை மிகவும் பிடிக்கும். ஒன்று நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தமிழ் எழுத்தாளர்களுக்கு சற்றும் குறைவில்லாத வகையில் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் ரஷ்ய எழுத்தாளர்கள். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமோ என்னவோ. காரணம், என்னை முதலாக ஒரு பத்திரிகையில் எழுத வைத்தவர் அல்லது எழுத தூண்டிய நாவல் ரஷ்ய எழுத்தாளரான ஃபியோதர் தஜ்வியோஸ்கி எழுதிய வெண்ணிரவுகள் தான். நீங்கள் ரஷ்ய இலக்கியத்தை சற்று உற்று நோக்கினால் தெரியும், ரஷ்ய இலக்கியம் என்பது ஒரு 2 மிகப்பெரிய மலைகளுக்கு நடுவில் அல்லது 2 மலைகளை கொண்டு அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒரு மலையினுடைய பெயர் டால்ஸ்டாய், இன்னொரு மலையினுடைய பெயர் தஜ்வியோஸ்கி. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த 2 பேருக்கும் உள்ள வேறுபாடுதான். டால்ஸ்டாய் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். இன்னும் சொல்ல போனால் அவரினுடைய பண்ணை, அவருக்கு சொந்தமான பண்ணையிலே ஒரு 350 பேர் வேலை பார்க்கும் அளவிற்கு அவர் செல்வந்தர். ஆனால் தஜ்வியோஸ்கி அப்படி கிடையாது. அதுதான் ஒரு இலக்கியத்துக்கான அழகு, அதுதான் ஒரு படைப்பிற்கான அழகாக நான் பார்க்கிறேன். காரணம், ஒரு செல்வந்தராலும் ஒரு கதை எழுத முடிகிறது, அது உலக புகழ் பெறுகிறது, உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல ஒரு வறுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவராலும் ஒரு கதை எழுத முடிகிறது, அந்த கதையும் உலகம் முழுவதும் பிரசித்தி பெறுகிறது. அந்த கதையினாலும் இந்த உலகம் பல மாறுதல்களை அடைகிறது. அப்பொழுது இந்த உலகத்தில் அனைத்து மக்களையும் சமதளத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் அது இலக்கியம் என்ற ஒற்றை புள்ளியால் தான் முடியும் என்பது இவர்களினுடைய கருத்து. இப்ப ரஷ்ய இலக்கியத்தை நாம் உற்று நோக்கினால் 2 ஆளுமைகளை நான் சொல்லிவிட்டேன். ஒன்று ஃபியோதர் தஜ்வியோஸ்கி, இன்னொன்று லியோ டால்ஸ்டாய் என்று. அவர்களினுடைய வழித்தோன்றல்களாக அல்லது அவர்களுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு புகழை உடையவர் ஆண்டன் செக்கவ். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்ப ஒரு கேள்விகள் வரும். ஏன்னா நான் இன்று இந்த கூட்டத்திலே பேச போகிறேன் என்று சொன்ன பிற்பாடு நான் என்னுடைய புலனத்திலே என்னுடைய வைப்பு நிலையிலே இந்த புத்தகத்தை பற்றியும் நான் பேச போகிறேன் என்பதை பற்றியும் வைத்தேன். அதாவது புரியுத மாதிரி சொன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சேன்.
அப்ப என்னுடைய பல நண்பர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பல நண்பர்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நீ ஏன் ரஷ்ய இலக்கியத்தை பற்றியும் ரஷ்ய எழுத்தாளர்களை பற்றியும் பேசுற அப்படின்ட்டு. நீ எதுக்கு ரஷ்ய இலக்கியத்தை பற்றியும் ரஷ்ய எழுத்தாளர்களை பற்றியும் பேசுற அப்படின்ட்டு. அப்பொழுது நான் அவர்களுக்கு ஒரு பதில் சொன்னேன். என்ன அப்படின்னா, எழுத்திற்கும் சரி, எழுத்தாளனுக்கும் சரி எல்லை என்பதே கிடையாது. ஒரு எழுத்திற்கும் எழுத்தாளனுக்கும் அழகு என்னவென்றால், அவன் தன் சாதியை கடந்தவன், தன் மதத்தை கடந்தவன், தன் மொழியை கடந்தவன், தன் நாட்டை கடந்தவன், தன் கண்டத்தை கடந்தவன். ஒரு எழுத்தும் ஒரு எழுத்தாளனும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் சொந்தமானவன் கிடையாது, அல்லது சொந்தமானது கிடையாது. அது இந்த உலகத்திற்கு பொதுவானது என்பதுதான் ஒரு எழுத்தினுடைய அடிப்படை. இப்பொழுது ஆண்டன் செக்காவினுடைய ஆகச் சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு 12 சிறுகதைகளை இந்த புத்தகம் பட்டியலிடுகிறது. இந்த புத்தகம் என்னுடைய கைக்கு வந்ததே ஒரு ஆகச் சிறப்பான ஒரு கதை, ஒரு சுவாரஸ்யமான கதை. நான் முன்பே சொன்னேன், ஒரு கூட்டத்திலே நந்தலாலா அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார் அப்படின்ட்டு. அந்த கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய ஒரு சிறுகதை பயிற்சி முகாமிற்கு நானும் சென்றிருந்தேன். என்னை பிரிட்டோ ஐயாவிற்கு அறிமுகப்படுத்திய முனைவர் சலேத் அவர்களும் வந்திருந்தார்கள், என்னுடைய பேராசிரியர். அப்பொழுது அந்த இடத்தில் பல புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. நான் போய் பார்த்த உடனேயே, பார்த்த மாத்திரத்திலேயே இந்த புத்தகத்தை தான் தேர்வு செய்தேன். இந்த புத்தகத்தை தான் விலை கொடுத்து வாங்கினேன். அதற்கு காரணம், அந்த புத்தகத்தினுடைய அட்டை படத்திலே ஒரு படத்தில் முன்பக்கத்தில் ஆண்டன் செக்காவினுடைய புகைப்படம் இருக்கும். நான் வெளிப்படையா சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன். ஆண்டன் செக்காவிடம் இருக்கக்கூடிய அந்த வசீகரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு வசீகரமும் அவரினுடைய முகமும் போடும். அவரினுடைய கதையை நீங்கள் அந்த புத்தகத்தை உங்களை வாங்க தூண்டிவிடும். அந்த அளவிற்கு ஒரு ஒரு கவர்ச்சி மிக்கக்கூடிய, அந்த அளவிற்கு ஒரு ஆளுமை திறன் மிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாகத்தான் நான் ஆண்டன் செக்காவை பார்க்கிறேன். காரணம், ஆண்டன் செக்காவை பற்றி பலர் பேசி, குறிப்பாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசிலாம் நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். ஆனால் அந்த ஆண்டன் செக்கோவினுடைய கதைகளை ஏன் நாம் வாசிக்க வேண்டும் என்றால், அவரினுடைய கதைகள் நம்மை சிரிக்க வைக்கும். அவரினுடைய கதைகள் நம்மளை மீண்டும் ஒரு முறை காதல் செய்ய வைக்கும். அவரினுடைய கதைகள் நம்மை மீண்டும் ஒரு முறை சிந்திக்க வைக்கும். அவரினுடைய கதைகள் நம்மை மீண்டும் ஒரு முறை பிறக்க வைக்கும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. என்னுடைய சொந்த வாசிப்பினுடைய அடிப்படையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பாளர் வெங்கட சுப்புராயநாயகர் என்பவர் இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் ஆண்டன் செக்கோவை கொண்டாடுவோம் என்று சொல்லுவார். அதில் அவர் அழகாக சொல்லியிருப்பார், உங்களினுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவருக்கு என்ன புத்தகம் வாங்கி கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நான் ஒரு புத்தகத்தை பரிந்துரை செய்வேன் என்றால், நீங்கள் ஆண்டன் செக்கோவினுடைய புத்தகங்களை வாங்கி கொடுக்கலாம். அதுபோல உங்களுக்கு சிறுகதைகள் எழுத வேண்டும் என்ற ஆசையா, அல்லது உங்களினுடைய சிறுகதைகளை மேலும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையா, என்ன புத்தகத்தை வாசிக்கலாம் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்பொழுதும் நான் உங்களுக்கு ஆண்டன் செக்கோவினுடைய சிறுகதைகளை அல்லது ஆண்டன் செக்கோவினுடைய புத்தகங்களை பரிந்துரை செய்வேன். அது போல உங்களினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் இருக்கிறீர்களா, அல்லது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறீர்களா, அல்லது உங்கள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதா, என்ன புத்தகத்தை வாசிப்பது என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களா, அப்பொழுதும் நான் உங்களுக்கு ஆண்டன் செக்கோவினுடைய புத்தகத்தை பரிந்துரை செய்வேன் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பாளரான வெங்கட சுப்புராய நாயக்கரினுடைய ஆகச் சிறப்பான ஒரு முன்னுரை. அதிலும் குறிப்பா நாம் இந்த புத்தகத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த புத்தகத்தில் கீரா அவர்கள் ஒரு அழகான ஒரு முன்னூட்டத்தை எழுதியிருப்பார் மொழிபெயர்ப்பாளரை குறித்து. அதில் கடைசியில் அவர் ஒரு வார்த்தையோடு முடித்திருப்பார். என்ன அப்படின்னா, கண்மணி, டார்லிங், பேதை இப்படி தலைப்புகளில் ஒரு கதை வந்திருக்கிறது தமிழில். நான் அவரோட எழுத்திலேயே அதை வாசிக்கிறேன். கண்மணி, டார்லிங், பேதை இப்படி தலைப்புகளில் ஒரு கதை வந்திருக்கிறது தமிழில். இந்த கதையை பற்றி லியோ டால்ஸ்டாய் சொல்லுகிறார். இந்த கதை எத்துணை முறை வாசித்தாலும் கண்களை துடைத்துக் கொள்ளாமல் இருக்க முடிந்ததில்லை. செக்காவிடமே சொன்னாராம். நான் அதான் சொன்னேன், ரஷ்ய இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான டால்ஸ்டாய். அந்த டால்ஸ்டாயோடு ஆண்டன் செக்கோவிற்கு ஒரு நேரடியான தொடர்பு என்பது இருந்தது. அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், செக்காவிடமே சொன்னாராம்,
அவர் ஒரு கதையில் எழுதியிருப்பார். அந்த கதையினுடைய பெயர் தான் கண்மணி, டார்லிங் அல்லது பேதை. அந்த பெண் பிள்ளையை சபிக்க கை உசத்துகிறாய். அந்த கதையினுடைய முடிவில் ஒரு பெண் பிள்ளை இருக்கும். அந்த பெண் பிள்ளையை வந்து சபிப்பதற்காக ஒரு கதாபாத்திரம் என்பது தன்னுடைய கையை உயர்த்தும். ஆனால் அவருக்கு தெரியவில்லையாம், உசத்திய கை அவளை ஆசீர்வதித்து விடுகிறது அப்படின்ட்டு. ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த இடத்தில், கதைக்குள் போவதற்கு முன்னால். லியோ டால்ஸ்டாய் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ரஷ்ய இலக்கியத்தில் ஆகட்டும் அல்லது உலக அளவில் டால்ஸ்டாய் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஆனால் அந்த டால்ஸ்டாய்க்கும் ஆண்டன் செக்கோவிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு உறவு என்பது உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஆண்டன் செக்கோவுக்கும் டால்ஸ்டாய்க்கும் 30 ஆண்டுகால இடைவெளி. சொல்ல போனால் ஒரு தந்தை மகன் உறவு. அந்த ஒரு உறவில் தான் இருவருமே இருந்தார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். டால்ஸ்டாய்க்கு பல பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பல பிள்ளைகளில் பலர் மருத்துவம் கற்றார்கள், பலர் பொறியாளர்களாக இருந்தார்கள், பலர் நன்கு வேலைகளில் இருந்தார்கள். ஆனால் ஒரு விஷயம்தான், தான் பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் விட அவர் ஆண்டன் செக்காவை தான் தன்னுடைய உற்ற பிள்ளையாக பார்த்தார். அந்த அளவிற்கு அவர்கள் இருவருக்குமான பந்தம் என்பது அவ்வளவு அழகானது. சரி, இந்த சிறுகதைக்குள் இப்பொழுது நாம் போவோம். ஏன்னா, நான் ஏன் சிறுகதைக்குள் போவதற்கு முன்னால் இத்துணை ஒரு முன்னூட்டத்தை கொடுத்தேன் என்றால், ஆண்டன் செக்கோவ் ஆகட்டும், ஃபியோதர் தச்வியஸ்கி ஆகட்டும், அல்லது டால்ஸ்டாய் ஆகட்டும், அல்லது உலகில் நீங்கள் எந்த எழுத்தாளர்கள் ஆகட்டும், அவர்களினுடைய எழுத்து என்பது நாம் வெறும் வரிகளோடு முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் ஒவ்வொரு எழுத்தாளனினுடைய எழுத்தும் பல வழிகளோடு நிறைந்தது என்பதுதான் வரலாறு துயர்மிக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கு. காரணம், ஆண்டன் செக்கோவினுடைய வாழ்வும் அப்படிதான். காரணம், ஆண்டன் செக்கோவும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக பிறக்கவில்லை, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் வாழவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவருக்கும் அவர் தந்தைக்கும் அவரினுடைய தாய்க்கும் விவாகரத்து என்பது ஆகிவிடுகிறது. எனவே இவர் தனிமையில் வாழ்ந்தவர். தனிமை எப்பொழுதுமே ஒருவரை செதுக்கும் அல்லது சிதைக்கும். தனிமையில் சிந்தனையில் ஒருவன் தெளிவாக இருந்தால் அவன் தன்னுடைய வாழ்வை செதுக்கிக் கொள்ள முடியும் என்பதற்கு ஆண்டன் செக்கோவினுடைய வாழ்வே ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்டன் செக்கோவினுடைய கதைகளினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், அவர் எங்கோ ஏதோ ஒரு மூலையில் ரஷ்யாவில் எழுதி இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அனைத்துமே இங்கு இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் அதை பொருத்தி பார்க்க முடியும். இப்ப என்னமா எழுதியிருக்காரு மனுஷன் என்று சிலாகிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் சில கதைகளினுடைய முடிவில் உங்களையும் அறியாமல் நீங்கள் வாசித்தால் தெரியும், உங்களையும் அறியாமல் நீங்கள் வாய் விட்டு சிரித்து விடுவீர்கள். அல்லது பல இடங்களில் உங்களையும் அறியாமல் உங்களினுடைய புருவங்கள் உயர்த்தப்படும். அந்த அளவிற்கு தன்னுடைய எழுத்தை அழகாக கையாண்டிருப்பார் ஆண்டன் செக்கோவ். இப்போ இந்த புத்தகத்தினுடைய முதல் கதை, அந்த கதையினுடைய பெயரே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பெயர். காரணம், அந்த கதைக்கு தமிழில் என்ன பெயர் அப்படின்னா பேச்சாளர். இதுதான் முதல் கலையினுடைய தலைப்பு, பேச்சாளர். நான் ஏன் இந்த பேச்சாளர்ங்கிற வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்து போயிடுச்சுன்னா, நாங்களெல்லாம் பேச்சாளர்கள். அப்ப பேச்சாளர்னு ஒரு கதையோட தலைப்பு இருக்கு அப்படின்னா, அதுல என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணுங்கிறப்பதான் அந்த கதையை நான் படித்து பார்த்தேன். அந்த கதையை படித்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு கதை. என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் நான் ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிடணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ரஷ்ய இலக்கியங்களை படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ரஷ்ய நாட்டை சார்ந்த மக்களினுடைய பெயர்களை உச்சரிப்பதும் அல்லது பெயர்களை ஞாபகப்படுத்துவதும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு செயலாகவும் இருக்கு. அதனால நான் ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த பெயர்களை நான் உச்சரிக்கும் பொழுது ஏதாவது தவறு ஏற்பட்டால் தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுமாறு நான் முன்பே கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அந்த பெயர்களை உச்சரிப்பது அவ்வளவு ஒரு கடினமான ஒரு விடயமாக எனக்கு இருக்கு. இப்பொழுது நம்ம கதைக்கு வருவோம். இந்த பேச்சாளரினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு இளைஞன் இருக்கிறான். அந்த இளைஞனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த இளைஞன் ஒரு ஆகச் சிறப்பான பேச்சாளர். அந்த இளைஞன் ஒரு ஆகச் சிறப்பான பேச்சாளர். அந்த ஊர்ல எந்த நல்லது நடந்தாலும் அல்லது எந்த துயர் சம்பவங்கள், மரணம் நிகழ்ந்தாலும் அவனை தான் பேச கூப்பிடுவார்கள். ஏன் அவனினுடைய பேச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலியமானது அப்படின்னா, கையில் துண்டு சீட்டு கூட இல்லாமல் பேசுவான். அதே மாதிரி நீங்கள் அவன் தயாரித்து வித்துதான் பேசுவான் என்ற அர்த்தம் கிடையாது. நீங்க அவனை உடனே கூப்பிட்டு இப்படி பேசுங்கப்பா அப்படின்னா அந்த இடத்தில் நின்று பேசுவான்.
அந்த இடத்தில் நின்று பேசுவான். அவன் பேசக்கூடிய பேச்சு என்பது சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுக்கும். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பேச்சாளன். அவன் ஒரு இளைஞன். அந்த இளைஞன் அந்த ஊர் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பிரபலியமாக இருக்கிறான் அப்படின்னா, அதற்கு காரணம் அவனினுடைய பேச்சு திறமை. ஏன்னா, அவன் அந்த அளவுக்கு பேசுவான். அவனினுடைய பேச்சில் நகைச்சுவை இருக்கும். அவனினுடைய பேச்சில் துன்பம் இருக்கும். அவனினுடைய பேச்சில் துயரம் இருக்கும். அவனினுடைய பேச்சில் ஒரு உத்வேகம் இருக்கும். நீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு அவன பேச அழைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறது என்றால், அதை காட்டிலும் உங்களை மகிழ்ச்சி கொள்ள வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பையனோட பேச்சு இருக்குமா? அதுபோல ஒரு துன்பமான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா, அந்த துன்பமான நிகழ்வில் நீங்கள் ஒரு துன்பத்தில் இருப்பீர்கள்ல, அதையும் தாண்டி உங்களினுடைய கண்களை ஈரமாக்குமா அவனினுடைய பேச்சு. அந்த அளவிற்கு ஒரு ஆகச் சிறப்பான ஒரு பேச்சாளராக அந்த இளைஞன் இருக்கிறான். அப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு அதிகாரி இருக்கிறார். அந்த அதிகாரி இறந்து போய் விடுகிறார். அந்த அதிகாரி இறந்து போய் விடுகிறார். அந்த அதிகாரி இறந்து போய் விட்ட பிற்பாடு என்ன பண்றதுன்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எல்லாருமே அந்த அதிகாரியினுடைய இறுதி சடங்கிற்கான ஏற்பாடு எல்லாம் செய்யப்பட்டு விட்டது. இப்ப அந்த அதிகாரி இறந்து போனார்ல, அந்த அதிகாரியினுடைய கீழ்நிலை, அதாவது இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, அவருக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கக்கூடியவரு அங்க இருந்து ஓடி இந்த பையனோட வீட்டுக்கு வராரு. வந்து இது மாதிரி என்னுடைய அதிகாரி இறந்து போய் விட்டாரு அப்படின்னுட்டு அந்த பையன் கேக்குறான், யாரு உன்னுடைய மேலதிகாரியா? எனக்கு அவர் நல்லா தெரியும். 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன், 10 பைசா செலவு பண்ண மாட்டான், சரியான சுயநலவாதி அப்படின்னு இந்த இளைஞன் பேசுகிறான். இந்த அதிகாரியினுடைய பிஏ அல்லது கீழ் ரேங்க் ஆபீசர் சொல்றாரு, சரி விடு, அவர் அப்படிதான் இந்த ஊருக்கே தெரியும். தயவு செஞ்சு நீ கொஞ்சம் வந்து அவருடைய இறுதிச் சடங்குல பேசணும். ஏன்னா அவரோட மனைவி, பிள்ளைகள் எல்லாமே அங்க இருக்காங்க. அங்க ஒரு மிகப்பெரிய துன்பமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. நீ வந்து பேசுனா நல்லா இருக்கும். உனக்கு தேவையான தொகையையும் நாங்களே குடுத்துர்றோம். அப்படின்னு சொல்லி அந்த பையனை சமாதானம் பண்ணி, அந்த பையனை சொல்லி இவரு கூட்டு போறாரு. கூட்டு போன பிற்பாடு அந்த இறந்த அதிகாரியினுடைய சடலம் இருக்கு. அந்த சடலத்தை சுத்தி கூட்டம் இருக்கு. அந்த அதிகாரியினுடைய மனைவி அழுது கொண்டு இருக்காங்க. இந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். அத்துணை கூட்டங்களுக்கு மத்தியிலும் இந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். இதுல என்னன்னா, அவனுக்கு ஏற்கனவே அந்த அதிகாரியே தெரியும். ஏன்னா, அந்த அதிகாரியை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் ஒரு கெட்ட அபிப்பிராயம் தான் அந்த பையனுக்கு இருந்துச்சு. அவன் பேச ஆரம்பிக்கிறான். என் கண்களையும் காதுகளையும் என்னாலேயே நம்ப முடியவில்லையே. இந்த சவப்பட்டி, கண்ணீர் தோய்ந்த முகங்கள், அழுகுரல்கள் இவையெல்லாம் ஒரு கனவாக இருந்துவிடக் கூடாதோ? ஐயோ, இது கனவல்ல. நம் கண்கள் நம்மை ஏமாற்றவில்லை. நேற்று வரை நம் கண்முன்னே சுறுசுறுப்புடனும் துடிதுடிப்புடனும் சளைக்காமல் ஒரு தேனீயைப் போல நாட்டின் வளத்துக்காக அயராது உழைத்தவர் இன்றோ அவர் மண்ணுக்குள் மறைந்து கானல் நீராய் காட்சியளிக்கிறாய். கொடிய மரணம் தன் இரும்பு கரங்களால் அவரை பிணைத்து விட்டது. வயது முதிர்ந்த நிலையிலும் அபரிவிதமான ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்து வந்தவர். இது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவரினுடைய இடத்தை யாரால் நிரப்ப முடியும்? இப்படி அவனினுடைய பேச்சு தொடர்கிறது. அவனினுடைய பேச்சு தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தன்னுடைய உரையிலே 2 விஷயங்களை பதிவு செய்கிறான். என்ன அப்படின்னா, அந்த அதிகாரி இறந்து போனார்ல, அவரை பற்றி புகழ்ந்து பேசும்பொழுது அவன் 2 விஷயங்களை குறிப்பிடுறான். என்ன குறிப்பிடுறான் அப்படின்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய மீசை இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிடுறான். 2வது என்ன அப்படின்னா, அவர் ஒரு கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு குறிப்பிடுறான். இதுல என்ன அப்படின்னா, அவனினுடைய பேச்சினுடைய மகிமையை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். என்ன அப்படின்னா, அந்த கூட்டம் ஒரு சடங்கிற்கு வந்திருக்கு. ஆனால் அந்த சடங்கையும் மறந்துவிட்டு இவனினுடைய பேச்சை அவ்வளவு தீவிரமாக அவ்வளவு தீவிரமாக அந்த கூட்டம் கவனித்துக் கொண்டிருக்கு. ஆனா அந்த கூட்டத்துல இருந்தவங்களுக்கு ஒரு வியப்பு. என்ன அப்படின்னா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு அவரை வந்து இவன் பிரம்மச்சாரி என்று சொல்கிறான்? அவருக்கு மீசையே இல்லை. அப்புறம் ஏன் அவருக்கு மீசை இருக்கிறது என்று இந்த இளைஞன் பேசுகிறான். அப்பொழுதுதான் சற்று சுதாரித்துக் கொண்டு ஒரு அதிகாரி வந்து இவனை கூட்டு வந்தார்ல, அவரு வந்து பக்கத்துல சொல்றாரு, டேய் நீ நல்லா பாரு. நீ சொல்ற ஆளு இந்த கூட்டத்துல அங்க ஓரமா நின்னு அழுதுகிட்டு இருக்காரு. இறந்து போனது என்னுடைய முன்னாள் அதிகாரிடா அப்படிங்கிறாரு. அப்ப இவன் கேட்கிறான், உன்னோட அதிகாரின்னா அந்த அவரு தானே அப்படின்னுட்டி, அது உண்மைதான்டா. அவருதான் என்னோட அதிகாரி. ஆனா அவரு வந்து டிரான்ஸ்பர் ஆகி போய் 3 மாசம் ஆச்சு.
இப்ப என்னோட புது அதிகாரி தான் வந்திருக்காரு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னா, என்னுடைய பழைய அதிகாரி தான் இப்ப என்னோட அதிகாரின்னு நினைச்சுக்கிட்டு, அவரு செத்து போனதா நினைச்சு நீ பேசிக்கிட்டு இருக்கடா. அவரு உசுரோட தான்டா அங்க இருக்காரு. இவர பத்தி பேசுடா அப்படின்னு சொன்னோட்டி, இவன் சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்டு திரும்ப பேச ஆரம்பிக்கிறான். பேசாத முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு என்ன சிரிப்பு அப்படின்னா, இவன் ஒரு அதிகாரியை குறித்து ஏற்கனவே பேசினால, ஒரு கட்ட பிரம்மச்சாரி, நல்ல மீசை உடையவன்ட்டு. அவர் அந்த கூட்டத்திலே தான் நின்னு இத பார்த்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கூட்டம் எல்லாம் முடிஞ்சோட்டி தனியா கூப்பிட்டு பேசுறாரு அந்த இளைஞன. "நீ என்னைய பழி வாங்கணும்னு நினைச்சனா, தனியா பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் இத்தனை பெரிய கூட்டத்திலே இப்படி பேசுனது சரியில்லையே" அப்படின்ட்டு. அப்ப இந்த ஒரு விஷயம் எனக்கு மிகவும் பிடித்திருந்துச்சு. இதை வெளிப்படையாக அல்லது பொதுப்படையாக பார்த்தால் இது ஒரு சாதாரண கதையா தான் இருக்கும். ஆனால் ஒரு பேச்சு துறையில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். அதுவும் குறிப்பாக பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு தலைப்பில் பேச வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, இன்றைய வாழ்வில் சிறந்தவர்கள் ஆண்களா? பெண்களா? அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் குடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன். இன்னைக்கு நாங்களெல்லாம் ஆண்கள்னு பேசணும்னு ஒரு அணியில குடுத்துட்டாங்கன்னா, மூச்ச முட்டியாவது ஆண்கள் அணிய ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத நாங்க பண்ணுவோம். இதே தலைப்பில் அடுத்த வாரம் ஒரு பட்டிமன்றம், அதில் நீங்கள் பெண்கள்னு பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அதே மூச்சை போட்டு பெண்கள் அணியை எப்படியாவது வெல்ல வைப்போம். அப்ப ஒரு பேச்சாளனுக்கான சாமர்த்தியத்தையும் இதில் அவர் அழகாக சொல்லி இருக்கிறார். ஒரு பேச்சாளனினுடைய குண இயல்புகளையும் இதில் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த ஒரு சிறுகதை, எனக்கு இந்த புத்தகத்திலே மிகவும் பிடித்த ஒரு சிறுகதை என்ன அப்படின்னா, மாப்பிள்ளையும் அப்பாவும் அப்படின்ட்டு. நான் நேரம் கம்மியா இருக்கிறதுனால கதையினுடைய சாராம்சத்தை மட்டும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த ஊரிலும் ஒரு இளைஞன் இருக்கிறான். ஒரு விஷயம்னா, இந்த சம்பவங்கள் எல்லாமே நடப்பது ரஷ்யாவில் தான். அவரினுடைய கதையினுடைய மைய இடம் ரஷ்யா தான். ஒரு ஊரிலே ஒரு இளைஞன் இருக்கிறான். அந்த இளைஞனுக்கு அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வயது முடிந்த ஒரு ஆள் இருக்கிறாரு. அவருக்கு மொத்தம் ஒரு 7 பெண் பிள்ளைகள். சரியா? அந்த 7 பெண் பிள்ளைகள்ல ஒரு பொண்ணு இருக்காங்க. 7 பொண்ணுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணோட இந்த பையன் ரொம்ப நட்பா பழகுறான். வாக்கிங் போறான். நட்பாக பழகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, யாரெல்லாம் அந்த பையன பார்க்குறாங்களோ, அவங்க எல்லோருமே, "நீ எப்ப அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற?" அப்படின்னு தான் கேட்குறாங்க. அது அந்த பையனுக்கு புடிக்கல. அது அந்த பையனுக்கு விருப்பம் இல்ல. என்னன்னா, ஒரு பெண்ணோட நம்ம நட்பா பழகுறோம். ஆனா அது கல்யாணம் அளவுக்கு நெறைய பேர் பேசுறாங்களே. ஒருத்தன் பேசினா 2 பேர் பேசினா பரவால்ல. ஊரே பேசிக்குதே. என்னைய பார்ப்பவர்கள் எல்லாமே கேட்குறாங்களே. இதெல்லாம் நம்பி அந்த மனுஷன் ஏதாவது மனசுல ஆசைய வளர்த்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் உடனே ஓடுறான் அந்த வீட்டுக்கு. அப்பதான் தெரிஞ்சுச்சு, அவருக்கும் தன்னுடைய புள்ளையை இவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும்ன்ற ஆசை. அப்பொழுதுதான் ஆண்டன் செக்கோவ் அழகாக சொல்லியிருப்பார். மொத்தம் அந்த வயதானவருக்கு மொத்தம் ஒரு 7 பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆளு ஏன்னா அவரும் ஒரு கஷ்ட நிலையில் இருப்பவர். இந்த ஆளு நமக்கு அவரோட பொண்ண தள்ளிவிட பார்க்கிறாரு. அதனால இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்ட்டு ஒவ்வொரு காரணமா சொல்றாருங்க. ஒவ்வொரு காரணமா. என்ன அப்படின்னா, "நான் குடிகாரன்" அப்படிம்பாரு மொதல்ல. அந்த இளைஞன் சொல்லுவான், "நான் குடிகாரன்" அப்படின்ட்டு. அதுக்கு அவரு சொல்லுவாரு, "இந்த உலகத்துல யாரு தான்ப்பா குடிக்கல? நான் உன்னைய குடிச்சு பார்த்தது கூட கிடையாது. ஆ சரி குடிகாரன்னா என்ன? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. நானே கல்யாணம் பண்ற வரைக்கும் குடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல மனுஷனா மாறலையா? அதனால நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க" அப்படிங்கிறாரு. அடுத்து, "இல்ல, இல்ல நான் ரொம்ப மோசமானவன். நான் ரொம்ப கோவப்படுவேன். அவங்க புள்ளைய அடிச்சுப்புடுவேன்" அப்படிங்கும்போது, கோவங்கிறது மனுஷனோட இயல்பு தான்ப்பா. கோவம் இல்லாத மனுஷன் யாரு இருக்கா? ஆனா நீ கோவப்பட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. அப்படின்னு, "பரவால்ல நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க" அப்படிம்பாரு. இந்த பையனுக்கு என்னன்னா, இந்த ஆள் ஏதோ ஒரு முடிவுல இருக்கான். அவரு பொண்ண நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதோ ஒரு முடிவுல இருக்கான் மனுஷன். அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு தைரியத்த வர வச்சுக்கிட்டு, "நான் ஒரு கொலைகாரன்" அப்படிங்கிறாரு. "நான் ஒரு கொலைகாரன். நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன். என்னைய உங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா, என்னைய தேடி எப்ப வேணாலும் போலீஸ் வரலாம். நான் ஒரு கொலைகாரன்" அப்படின்னு சொன்னோட்டி, ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். யாரு? அந்த பெரியவர் ஒரு நிமிஷம் யோசிக்காரு. யோசிச்சுட்டு சட்டுன்னு சொல்றாரு, "ஒரு நிமிஷம் இரேன். கொலைகாரங்கிற, சரி. நீ ஒரு குற்றவாளிங்கிற, சரி. ஒருவேள அந்த குற்றத்துக்கான தண்டனையெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு வந்துட்டு, ஏன் நீ என் பொண்ணு கூட சந்தோஷமா வாழக்கூடாது? அதனால நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க" அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஒரே ஒரு கோவம், ஒரே ஒரு கடுப்பு, இல்ல ஒரு சிரிப்பு. என்னன்னா, இந்த ஆள் என்ன இவ்வளவு விடாப்பிடியா இருக்கான்? நம்ம கொலைகாரங்கிறோம். அதையும் தாண்டி என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறே அப்படின்னு சொல்றதனொட்டி, அடுத்த காரணத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான்
ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளி. நான் ஒரு புனைப்பெயர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது என்னோட ஒரிஜினல் பேர் கிடையாது. நான் ஒரு புனைப்பெயர்ல நான் ஒரு அடையாளத்தை மறைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு உங்க பொண்ண கட்டி குடுத்துறாதீங்க. அது பெரிய சிக்கல் அப்படிம்பாரு. அந்த பெரியவர் ஒரு நிமிஷம் யோசிப்பாரு. சரி இவன விட்டுறலாம் போல அப்படின்ட்டு. இவனும் வெளியில போவான். சட்டுன்னு அந்த பெரியவர் திரும்ப கூப்பிடுவாரு. என்ன கூப்பிடுவாரு அப்படின்னா, சரி இத்தனை ஆண்டுகள் மாட்டாத நீ, இனிமேலும் மாட்டாம இருக்கலாம்ல? ஏன்னா இத்தனை வருஷம் நீ மாட்டல. இனிமேலும் நீ மாட்டாம இருக்கலாம்ல? சரி என்னோட பொண்ண நீயே கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாரு. இந்த நம்ம தமிழ் படத்துல வரும்ல, ஒரு படத்துல வடிவேலு, ₹8, ₹7, ₹6 சரி ₹6. அது மாரி அவரு புடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாரி, என்னோட பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு எத்தனை காரணங்கள் சொன்னாலும், அவர் விட்ட பாடு இல்ல. கடைசியா அந்த இளைஞன் யோசிக்கிறான். என்ன சொல்லி இவர்ட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்ட்டு. அப்ப அவர் உண்மைய சொல்றான். என்ன அப்படின்னா, "நான் ஒரு பைத்தியம்" அப்படிங்கிறான். "நான் ஒரு பைத்தியம். சட்டப்படி பைத்தியங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கக் கூடாது. நீங்க உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க" அப்படின்னு சொல்றான். அந்த பெரியவர் சொல்றாரு, "இல்ல, இல்ல நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஒரு பைத்தியத்தால இவ்வளவு நேரம் என் கூட விவாதிக்க முடியாது" அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "பைத்தியங்க எப்பயுமே பைத்தியம் மாரி இருக்காது. எப்ப வேணாலும் அது பைத்தியமா மாறலாம். எனவே நான் ஒரு பைத்தியம். எனக்கு நீங்க உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்காதீங்க" அப்படிம்பாரு. அந்த பெரியவர் ஒத்துக்க மாட்டாரு. இவன் உடனே கோவப்பட்டு சொல்லுவான், "நான் வேணா பைத்தியம் அப்படின்னு சான்றிதழ் வாங்கிட்டு வரேன். சர்டிபிகேட் வாங்கிட்டு வரேன். அப்ப நீங்க ஒத்துப்பீங்களா?" அப்படின்னு கேட்பான். சரி நீ சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்த அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதும்னு ஒரு ஓட்டம் ஓடுவான். ஓடுன ஜோருக்கு அவன் அந்த ஊர்லயே இந்த இளைஞனோட நண்பன் ஒருவன் இருப்பான். அவன் ஒரு மனநல மருத்துவரா இருப்பான். இவன் போன சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மருத்துவருக்கும் அவரினுடைய மனைவிக்கும் ஒரு சண்டை போய்க்கிட்டு இருக்கும். அந்த சண்டையில அந்த மருத்துவரினுடைய மனைவி மருத்துவரை அடிச்ச அடியில மண்டைய தேய்ச்சுக்கிட்டு அந்த மருத்துவர் நிப்பாரு. அப்படிதான் ஆண்டன் செக்கோவ காட்சி அமைச்சிருக்காரு. இவன் ஓடி போவான். ஓடி போய் அந்த மருத்துவர் இவரோட நண்பன்ட்ட கேட்பான். இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி, "டேய் என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. எப்படியாவது எப்படியாவது நான் பைத்தியம் தயவு செஞ்சு ஒரு சான்றிதழை குடுத்துடுடா. ஒரு சர்டிபிகேட்ட குடுத்துடுடா. நான் விட்டது தப்பிச்சிருவேன்" அப்படின்னோட்டி, அந்த டாக்டர் சொல்றதுதாங்க அந்த கதையினுடைய சிறப்பம்சம். அந்த டாக்டர் கேட்பாரு, "நீ என்ன சொல்ற? உனக்கு கல்யாணம் வேணாம். நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அதனால உனக்கு பைத்தியங்கிற சர்டிபிகேட் கேட்கிறியா? நான் சத்தியமா குடுக்க மாட்டேன்டா. சத்தியமா குடுக்க மாட்டேன். ஏன்டா இந்த உலகத்திலேயே கல்யாணம் வேணாம்னு ஒருத்தன் முடிவெடுத்துட்டான் அப்படின்னா, அவன் தான்டா இந்த உலகத்திலேயே ஆகச்சிறப்பான புத்திசாலி. நீ ஒரு ஆகச்சிறப்பான புத்திசாலிடா. கல்யாணம் வேணாம்னு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்க. உனக்கு எப்படிடா நான் பைத்தியம்னு ஒரு சர்டிபிகேட்ட குடுப்பேன்? நீ ஒண்ணு பண்ணு. நீ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வா. அப்ப வேணா நான் சொல்றேன், இந்த உலகத்தின் ஆகச்சிறப்பான பைத்தியம் நீதான் என்று" அப்படின்னு முடிப்பார் அந்த கதைய. உண்மையாலுமே அந்த கதையை நான் சொல்வதை விட நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், உங்களையும் மீறி ஒரு சிரிப்பு என்பது வரும். அதுல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, "கல்யாணம் வேணான்னு சொல்ற, உன்னைய மாரி ஒரு அதிபுத்திசாலிய நான் எப்படிடா பைத்தியம்னு சர்டிபிகேட் குடுப்பேன்? நீ வேணா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வா, திருமணம் செஞ்சுட்டு வா. அப்ப வேணா நான் உனக்கு குடுக்குறேன். நீ ஒரு பைத்தியம் தான்" என்று அப்படிங்கிறது இந்த 2 கதைகளுமே ஆண்டன் செக்கோவினுடைய ஒரு நகைச்சுவையினுடைய ஒரு பிரதிபலிப்பா நான் பார்க்கிறேன். ஆனால் அவர் எழுதிய 3வது கதை பிச்சைக்காரன் என்ற ஒரு தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. இந்த பிச்சைக்காரன் என்ற ஒரு கதை என் மனதிற்குள், ஏன் உங்கள் மனதிற்குள் கூட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கதை. ஏன்னா இதன் முதல் 2 கதைகளுமே ஒரு நகைச்சுவை உணர்வோடு முடிந்து போய்விடும். ஆனா இந்த பிச்சைக்காரன் கதையில் என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு வழக்கறிஞர் இருப்பார். அந்த வழக்கறிஞர் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் தன்னுடைய காரிலே வெளியே போய் கொண்டிருக்கும் பொழுது, அங்கு ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பான். "நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கிறேன். என்னால என்னுடைய வேலை போயிருச்சு. என்னுடைய வேலைக்காக நான் அந்த ஊருக்கு போகணும்னு" பல பொய்களை சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த வழக்கறிஞர் உடனே அந்த பிச்சைக்காரன்ட்ட போயி, "ஒரு நிமிஷம் இரு. 2 நாளைக்கு முன்னாடி நீ தானே சர்ச்சு கேட்டு வாசல்ல நான் ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ன்னு சொல்லி பிச்சை எடுத்த" அப்படின்னு சொல்லி கோவமா கேட்பாரு. அந்த பிச்சைக்காரன், "இல்லையே நான் இல்லையே. அது வேற யாரையோ பார்த்துட்டு நீங்க என்னைய சொல்றீங்க" அப்படின்னோட்டி, "இல்ல அது நீந்தான்" அப்படிம்பாரு. "இல்ல அது நீந்தான்" அப்படிம்பாரு. இந்த வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, இவருக்கு அந்த பிச்சைக்காரன் உண்மையை ஒத்துப்பான். "ஆமா நான் தான். ஆசிரியர்ன்னு சொல்லியும் பிச்சை எடுத்தது நான் தான். மாணவன்னு சொல்லி பிச்சை எடுத்ததும் நான் தான்"
அப்படின்னு விட்டுட்டான். இவருக்கு உடனே ஒரு கோபம் வரும். என்ன கோபம் வரும் அப்படின்னா, இப்படி பிச்சை எடுக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீ பிச்சை எடுப்பதற்காக தான் ஒரு ஆசிரியர் என்றும், தான் ஒரு மாணவன் என்றும் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாய் அல்லவா? அப்படி நீ அடையாளப்படுத்திக் கொள்ளும்போது, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மீதும், ஆசிரியர்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருமே! அவங்கனால இப்படிதான் ஒரு சிந்தனை வருமே இந்த சமுதாயத்துக்கு. அதுக்கு ஏன்டா இப்படி நீ பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கேட்கும்போது, அந்த பிச்சைக்காரன் ரொம்ப கோவப்பட்டு சொல்லுவான், "எனக்கு பசி சாமி. எனக்கு ரொம்ப பெரிய பசி. எனக்கு அந்த பசிக்கான விருப்பம் அல்லது அந்த பசிய எப்படி போக்கிக்கணும்னு தெரியல. எனக்கு எங்கேயுமே நான் படிச்ச படிப்புக்கு வேலை குடுக்கல. எனக்கான வேலைகள் இல்ல." அப்படின்னுட்டு இவருக்கு உடனே ஒரு கோவம் வரும். என்ன அப்படின்னா, இவரு "சில வேலைகள் செய்றியா?" அப்படின்னு கேட்பாரு. அந்த பிச்சைக்காரன் அதுக்கு வந்து சாக்கு போக்கு சொல்லுவான். வழக்கறிஞர் ரொம்ப கோவமாயிருவாரு. "உன்ன மாரி ஆளுங்களுக்கு இதான்டா பிரச்சனை. வேலை இல்ல, வேலை இல்லன்னு புலம்புவீங்க. சரி, வேலை குடுக்குறேன்னு சொன்னா, ஐய்யய்யோ! அந்த வேலை எனக்கு பழக்கமே இல்லையேன்னு சொல்லி சப்பை கட்டு கட்டுவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிக்கிட்டு இருக்கும்போது, கடைசியா ஒரு முடிவுக்கு வருவாரு. என்ன அப்படின்னா, "என் வீட்ல விறகு வெட்டுற வேலை இருக்கு. வரியா?" அப்படிம்பாரு. "சரி, நான் வரேன்." போயிட்டாங்க. யாரு? வழக்கறிஞரோட வீட்டுக்கு போயாச்சு. வழக்கறிஞர் வீட்ல வழக்கறிஞர் வீட்டினுடைய வேலைக்கார பெண்மணி ஒருத்தவங்க அமர்ந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட வழக்கறிஞர் சொல்லுவாரு, "இவன கூட்டு போய் விறகு வெட்ட விடு" அப்படின்ட்டு. அது ஒரு மிகப்பெரிய குளிர். மிகப்பெரிய ரஷ்யா என்றாலே குளிருக்கு பிரசித்தி பெற்றது. ரஷ்யாவினுடைய குளிரை பற்றி பேச வேண்டும் என்றால், அதற்கே தனியாக 1/2 மணி நேரம் பேச வேண்டும். காரணம், ரஷ்யாவோட குளிருக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு உண்டு. காரணம், 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் தோத்ததற்கு மிக மிக முக்கியமான காரணம் ரஷ்யாவினுடைய குளிர். அது தனி கதை. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம். அங்க போனோட்டி விறகு வெட்டுவான். இங்க வந்து அவரு பாப்பாரு, விறகு வெட்டுறானா அப்படின்ட்டு. இங்க இருந்து அவரு பார்க்கும்போது ஒரு விஷயத்த கவனிப்பாரு. என்ன அப்படின்னா, அந்த பிச்சைக்காரனினுடைய உடல் ரொம்ப மெலிந்து போயிருக்கும். காரணம் அவரு குடி, அது மாரி சில தீய பழக்கங்களால மொத்தமா அவரினுடைய ஆ உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப இவரு நம்ம ஒருவேள கஷ்டப்படுத்திட்டோமோ! ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு பிச்சைக்காரனை நாம் துன்பப்படுத்திட்டோமோ! அப்படின்னு இவரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்ப தனக்கு தானே ஒரு சமாதானம் சொல்லிக் கொள்வார். சரி, எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தானே பண்றோம் அப்படின்ட்டு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்ல பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா, பிள்ளைங்கள போட்டு அடி அடின்னு அடிப்பாய்ங்க. அடி அடின்னு அடிச்சுப்புட்டு அவிங்க ஃபீல் பண்ணுவாய்ங்க. எதுக்கு ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஐயோ! நம்ம புள்ளைய போட்டு இப்படி அடிச்சுட்டோமேன்ட்டு. அவங்களுக்கு அவங்களே ஒரு சமாதானம் சொல்லிப்பாங்க. எதுக்கு நம்ம புள்ளைய அடிச்சோம்? நாளைக்கு நம்ம புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம அடிச்சோம்னு எப்படி ஒரு பெற்றோர்கள் தனக்குத்தானே ஒரு சமாதானம் சொல்லிக் கொள்கிறார்களோ, அது போல தான் அன்னைக்கு அந்த வழக்கறிஞர் சமாதானத்தை சொல்லிக் கொண்டு விட்டார். இப்ப கதை இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது, விறகு வெட்டியாச்சு, முடிச்சாச்சு. விறகு வெட்டிட்டேன். அந்த பெண்மணியும், அந்த பிச்சைக்காரனும் வந்து இந்த வழக்கறிஞரிடம் சொல்லுவார்கள். அதன் பிற்பாடு வாரம் ஒரு முறை வாரம் ஒரு முறை இது மாதிரி இவர் வீட்டுக்கு வந்து விறகு வெட்டி கொடுப்பதை அவன் வாடிக்கையாக்கி கொண்டான். அதேபோல ஆம், விறகு வெட்ட ஆரம்பித்த பிற்பாடு அதே துறையில் அல்லது அதே தெருவில் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒவ்வொரு வேலையா செய்ய ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு எப்பயுமே ஒரு வேலை இருந்துச்சு. அவன் வந்து அந்த பணிகளை சுத்தம் செய்வான், இல்ல சாலைகளை சுத்தம் செய்வான், இல்ல குப்பைகளை கொட்டுவான். ஏதாவது ஒரு வேலை அந்த பிச்சைக்காரனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்க நம்ம ஒரு விஷயத்த போற போக்குல ஆண்டன் செக்கோவ் சொல்லிட்டு போறாரு. என்ன அப்படின்னா, அதே தெருவில் தான் அந்த பிச்சைக்காரன் பல ஆண்டுகளாக இருக்கிறான். ஆனால் அதே தெருவில் அவன் பிச்சை எடுப்பது மட்டும் தான் ஒரே தொழில் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் இந்த வழக்கறிஞர் வீட்டிற்கு வந்த பிற்பாடுதான் அந்த தெருவில் அதே தெருவில் அவன் பல ஆண்டுகளாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த தெருவில் பிச்சை எடுப்பதை காட்டிலும் பல தொழில்கள் அவனுக்கு இருக்கிறது என்ற உண்மையை அவன் புரிந்து கொண்டான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இத நம்முடைய வாழ்வோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னா, ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், அந்த இடத்தில் நாம் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த வேலையை தவிர்த்து விட்டு எந்த வேலையுமே இல்ல அப்படின்னு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு உண்மைதான் நண்பர்களே, ஒரு இடத்தில் நாம் செய்கின்ற வேலையை தாண்டி நமக்கே தெரியாமல் 1000 வேலைகள், 1000 வேலை வாய்ப்புகள் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் 100% உண்மை. இப்ப இது மாரி போய் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிச்சைக்காரனை பார்ப்பதே முடியாமல் போய்விட்டது. யார்? அந்த வழக்கறிஞருக்கு. ஒரு நாள் ஒரு சர்க்கஸுக்கு போறாங்க. அந்த சர்க்கஸிலே அந்த பிச்சைக்காரன் நல்ல கோட் சூட் போட்டுக்கிட்டு அழகா நிக்கிறத வழக்கறிஞர் பார்க்காரு. உடனே ஓடி போய், "ஏய் நீ தானே? என்னை ஞாபகம் இருக்கா? என்னை மன்னிச்சுக்க, உனக்கு நான் பல கஷ்டங்கள் குடுத்திருந்தா. ஆனா எது எப்படியோ அப்படி நான் கஷ்டங்கள் குடுத்தனால தானே இன்னைக்கு நீ நல்லா இருக்க." அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பிச்சைக்காரன் அழகாக சொல்கிறார், "உண்மைதாங்க. நீங்க எனக்கு மறுவாழ்வு குடுத்தவரு. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனால் உங்களை விட உங்கள் வீட்டுல ஒரு வேலைக்கார பெண்மணி இருப்பாங்கல்ல,
அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு என்னுடைய நன்றிய அவருக்கு நீங்க சொல்லிருங்க அப்படின்னா. இவருக்கு புரியல. ஏன் அப்படின்ட்டு. ஒரு உண்மைய சொல்லட்டுமா? நீங்க தான் வீட்டுக்கு என்னைய விறகு வெட்ட முதல்ல கூட்டிட்டு போனீங்க. நீங்க தான் உழைப்போட அருமைய எனக்கு சொல்லிக் குடுத்தீங்க. நீங்க வீட்டுக்கு கூப்பிட்ட பிற்பாடு தான் அதே தெருவில் பல ஆண்டுகளாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த எனக்கு பல வேலைகள் கிடைத்தது. அதனால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மைய சொல்லட்டுமா? உங்களுக்காக நான் ஒரு மரத்தை கூட கோடரியால் வெட்டியது கிடையாது அப்படிம்பாரு. அந்த வழக்கறிஞருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்ப அந்த கட்டையெல்லாம் யாரு வெட்டுனா? அது அந்த வேலைக்கார பெண்மணி தான் வெட்டுனாங்க அப்படிம்பாரு. எனக்கு புரியல. எப்படி அப்படின்னோட்டி, நான் விறகு வெட்டலாம்னு போவேன். என்னால முடியாது. அந்த அம்மா தன்னுடைய மொத்த கோவத்தையும் என் மேல காமிப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல என் மேல திட்டி, திட்டி, திட்டி அந்த அம்மா உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. "நீ பாவம். உனக்குன்னு ஒரு துணை இருக்கா? உனக்குன்னு போறதுக்கு ஒரு இடம் இருக்கா?" அப்படின்ட்டு. என் மேல் எவ்வளவு கோபம் காட்டினார்களோ, அவ்வளவு அக்கறை காட்டினார்கள். அந்த அக்கறை தான் என்னை மாற்றியது என்று உங்கள் முன்னால் உங்களுக்கு சரிசமமாக என்னை நிற்க வைத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கதை முடியும். ஒரு விஷயம் தான் நண்பர்களே. ஒரு பிச்சைக்காரன் தனக்கு நிகராக ஒரு அந்தஸ்தில் வந்து விட்டதை எண்ணி அந்த வக்கீல், அந்த அட்வொகேட் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைந்தார். ஆனால் அந்த பிச்சைக்காரனை ஒரு பணக்காரனாக மாற்றியது அவனுடைய உழைப்பு என்பது 2ஆம் பட்சம்தான். முதல் விடயம் யாரோ, எவரோ, எங்கிருந்தோ வந்த ஒரு அன்பு. இந்த உலகத்தில் நம்மை மாற்றக்கூடிய சக்தியாகட்டும், அல்லது நம்மை கொண்டு பிறரை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாகட்டும், அன்பு மட்டும்தான் என்பதுதான் இந்த கதையினுடைய ஆகச் சிறப்பான ஒரு முடிவு. காரணம், இந்த பிச்சைக்காரன் அல்லது பணக்காரன் என்பதை வெறும் பணத்தை வைத்து மட்டும் நம்மால் பிரிக்க முடியாது. மாறாக மனத்தை வைத்து கூட பிரிக்கலாம். அததான் அழகாக சொல்லியிருப்பாங்க. கொடுக்கணும்னு நினைக்கிறவன்ட்ட பணம் இல்ல. பணம் இருக்கிறவன்ட்ட கொடுக்கணும்னு நினைக்கிற மனம் இல்ல அப்படின்ட்டு. அந்த பிச்சைக்காரன் கதையை படித்த பிற்பாடு, அது என்னை ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட சிந்திக்க வச்சுச்சு. ஏன்னா, அந்த பிச்சைக்காரன் வாயிலாக ஆண்டன் செக்கோவ் சொன்ன கருத்து இருக்கு பார்த்தீங்களா? அது ஆணித்தரமான கருத்து. காரணம், ஒரு அன்பு ஒரு அன்பு ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிச்சைக்காரன் என்பது ஒரு ஆகச்சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான கதை. அதே போல அடுத்த கதையை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் அந்த கதையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அந்த கதையினுடைய தலைப்பு துறவு. துறவு என்பது அந்த கதையினுடைய தலைப்பு. துறவு என்றால் நமக்கு தெரியும். அனைத்து பாசங்களையும் திறந்து விட்டு போய் ஒரு மடத்திலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்திலோ சேர்வதுதான் துறவு. அதுபோல இந்த கதையிலும் வரக்கூடியவர்கள் இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருப்பாங்கல்ல, ஃபாதர்ஸ், சர்ச் ஃபாதர்ஸ். அவங்க தங்கக்கூடிய ஒரு மடம் இருக்கு. அவங்க தங்கக்கூடிய ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்திலேயே ஒரு மூத்த ஃபாதர் இருக்காரு. அவர் எப்படின்னா, அவர் பேசும்பொழுது அவ்வளவு இனிமையா இருக்குமா. அவர் பாடும் பொழுது அவ்வளவு இனிமையா இருக்குமா. அவரினுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவரினுடைய இசைக்கருவிகள் இசைக்கும் பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படி தோணுமா. அந்த மடம் எங்க தெரியுமா இருக்கு? அதாவது அந்த சர்ச் ஃபாதர்ஸ் தங்கக்கூடிய மடம் எங்க இருக்கு அப்படின்னா, ஊரை விட்டு 100 கிலோமீட்டர் 100 மைல்கள் தூரம் ஒரு பாலைவனம் இருக்குமா. அந்த பாலைவனத்த தாண்டினாதான் அந்த மடம் வருமா. வாழ்க்கையை வெறுத்தவர்கள் அல்லது வாழ்க்கை மேல எந்த விதமான பந்தபாசமும் இல்லாதவர்கள் தான் அந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னு ஆண்டன் செக்கோவ் அழகா சொல்றாரு. இப்ப இது மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இளைஞன் அல்லது ஒரு ஆள் வந்து அந்த அந்த மடத்தினுடைய கதவை டபடபடபடபடன்னு தட்டுறாரு. உள்ள இந்த பாதிரியார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி. இத்துணை பெரிய பாலைவனத்த கடந்து யாருடா வந்து நம்மளோட இந்த கதவை இப்படி தட்டுறாங்களே, யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞனுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. எல்லாம் பரிமாறப்பட்ட பிற்பாடு, அந்த இளைஞன் சட்டுன்னு இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்து கோவமா கேட்கிறான். என்னன்னா, "நீங்க என்னமோ இறை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு பெருசா பெருமையா பேசுறீங்களே, நான் சொல்றேன் நீங்க இறை வாழ்க்கையே வாழல. நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா குடிக்கிறீங்க, நல்லா தூங்குறீங்க, நல்லா சுகபோகமா வாழ்றீங்க. ஆனா அங்க வந்து மக்கள பாருங்க. எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வாழ்வது உண்மையான இறை வாழ்க்கை கிடையாது." அப்படின்னு அவன் போற போக்குல சொல்லிட்டு போயிட்டான். அந்த மடத்துல ஒரு மூத்த பாதிரியார் இருந்தாருன்னு நான் சொன்னேன்ல. அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்த குடுத்துச்சு. ஒரு மிகப்பெரிய தாக்கத்த குடுத்துச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, "உண்மைதான்ப்பா. என்னுள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நான் என்னுள்ளுக்குள்ளவே வைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை அந்த இளைஞன் எனக்கு சொல்லிவிட்டான்.
இப்ப நான் இந்த நன்மைகளை கொண்டு போய் ஊருக்கு சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு ஊரு பக்கம் போறாரு. ஊரு பக்கம் போனவரை ஆளே காணோம். ஊரு பக்கம் போனவரை ஆளே காணோம். ஒரு 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது. 3வது வாரத்தில் அவர் திரும்ப வராரு. அவர் திரும்ப வந்தொட்டி திரும்ப மடத்துக்கே வராரு. இந்த பாதிரியார்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டு, "என்னங்க ஆச்சு? ஏன் அழுவுறீங்க?" ஏன்னா அவர் வந்தவர் உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பாதிரியார்கள், இந்த ஃபாதர்ஸ்லாம் கேட்குறாங்க, "எதுக்குங்க அழுவுறீங்க?" அப்படின்ட்டு. அப்பதான் அந்த பாதிரியார் தான் நகரங்களில் கண்ட காட்சி அனைத்தையும் விளக்குகிறாரு. "நான் ஒரு மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன். நான் ஒழுங்கா இங்கேயே இருந்திருக்கணும். நான் அங்க போயிருக்க கூடாது. ஏன் என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அந்த ஊரில் ஆண்கள் குடிக்கிறார்கள், பெண்கள் குடிக்கிறார்கள், ஆண்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், பெண்கள் விபச்சாரம் செய்கிறார்கள். அந்த ஊரில் பொய்கள் இருக்கு, களவுகள் இருக்கு, அனைவருக்குமான நஞ்சகம் இருக்கு." அப்படின்னு ஒவ்வொன்னா பட்டியலிடுறாரு. அவர் ஒவ்வொன்னா பட்டியலிடும்போது ஒரு இடத்த அவரு ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல ஒரு கிளப் அப்படின்னு இன்றைய பொருள்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு. கிளப் இருக்கு. அந்த கிளப்பில் ஆண்களும் குடிக்கிறார்கள், பெண்களும் குடிக்கிறார்கள், ஆண்களும் நடனம் ஆடுகிறார்கள், பெண்களும் நடனம் ஆடுகிறார்கள் அப்படின்ட்டு அதுல குறிப்பா அவர் சொல்லுவாரு, "ஒரு இடத்த நான் பார்த்தேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்த குடுத்துச்சு." என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம், ஒரு ஆண்களினுடைய கூட்டம் இருக்கு. அந்த ஆண்களினுடைய கூட்டத்துக்கு நடுவிலே ஒரு பெண் நடனமாடிக் கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணை அவர் பிசாசோடு ஒப்புமைப்படுத்துகிறார் ஆண்டன் செக்காவ். அவள் ஒரு அழகிய பிசாசு. அவளினுடைய திமிரு என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே தான் தாண்டா அழகு அப்படின்னு சொல்ற அளவிற்கு அவளினுடைய அழகு இருந்துச்சு. அப்படின்னு அவர் ஒவ்வொரு விஷயமா விவரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், அவர் பாடுவதே அவ்வளவு இனிமையாக இருக்கும். அவர் பேசுவதே அவ்வளவு இனிமையாக இருக்கும்ட்டு. அவர் தான் கண்ட காட்சிகள் அனைத்தையுமே ஒவ்வொரு விஷயமா விவரிச்சுக்கிட்டே இருக்காது. ஏன்னா அது அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு, அவ்வளவு துன்பம், அவ்வளவு துயரம் அப்படின்ட்டு. அவர் சொல்லி முடிச்சுட்டு தன்னுடைய அறைக்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாரு. மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்க்கிறாரு. அந்த மடத்தில் அவரைத் தவிர மற்ற அனைத்து பாதிரியார்களும் நகரத்தை நோக்கி போயிருந்தார்கள் அப்படின்னு கதை முடியுது. அது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு துறவுங்கிற கதை. ஒரு துறவி இருக்காரு. அந்த துறவி நன்றாக இருக்கிறார் மடத்தில். அவரை ஒரு பையன் நகரத்துக்கு கூப்பிடுறான். வெறும் புனிதங்களையே பார்த்து கொண்டு வளர்ந்த மனம் நகரத்துக்கு போனோட்டி நகரத்துல எதெல்லாம் விவிலியத்திலே பாவம்னு சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் அங்க நடக்குது அப்படின்னு அவர் மனம் நொந்து போய் திரும்ப வந்து மடத்துல சொன்னா, மடத்துல இருப்பவர்கள்ட்ட அவர் சொல்லிட்டு தான் போவாரு. தயவு செய்து நகரம் பக்கம் இனிமேல் நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் உள்ள போய் கதவை சாத்திப்பாரு. காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த மடத்தில் எந்த பாதிரியார்களும் இருக்க மாட்டார்கள். அதைதான் ஆண்டன் சக்கர் சொல்லியிருப்பாரு. நகரத்திலிருந்து அனைவரையும் மடத்துக்கு அழைத்தார் அந்த மூத்த பாதிரியார். ஆனால் ஒரு விடயத்தை அவர் மறந்து விட்டார். மடத்தில் இருந்த பாதிரியார்களே நகரத்திற்கு சென்று விட போகிறார்கள் என்ற உண்மை அவருக்கு தெரியாமல் போய்விட்டது அப்படின்ட்டு. அப்ப இந்த துறவு அப்படிங்கிற கதை ஒரு விஷயத்த சொல்லும். என்ன அப்படின்னா, 1000 தான் நாம் பற்றற்றவர்கள் அல்லது 1000 தான் நாம் சுதந்திரமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலுமே, நம்மையும் மீறி நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு அடிமையாகி விடுகிறோம் என்பதுதான் இந்த துறவு கதையினுடைய மூலமாக ஆண்டன் சக்கர் சொல்ல வருகிற ஆகச் சிறப்பான கருத்து. கடைசியா, ஏன்னா இதுல மொத்தம் 12 சிறுகதைகள் இருக்கு. நான் கடைசி சிறுகதையா இதை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நேத்தே பிரிட்டோயா என்னிடம் சொன்னார். என்ன அப்படின்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்லை தம்பி. 12 சிறுகதைகள் இருக்குன்னு சொல்றீங்க. நீங்கள் 2 பகுதிகளாக கூட பிரித்துக் கொள்ளலாம்" அப்படின்ட்டு. எனவே இந்த கடைசி சிறுகதையோடு என்னுடைய உரையை நான் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இறைவனும் இடமும் ஐயாவும் வாய்ப்பளித்தால் அடுத்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த கதையை தொடர்கிறேன். இறுதியான ஒரு கதை. அந்த கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த கதையினுடைய தலைப்பு வீட்டில் அப்படின்ட்டு. எனக்கு தெரிந்து இந்த புத்தகத்திலேயே லியோ டால்ஸ்டாய் நேரடியாக பாராட்டிய ஒரு சிறுகதை என்றால் ஆண்டன் சக்காவினுடைய இந்த சிறுகதை தான். அந்த சிறுகதை மிகவும் இயல்பானது. என்ன அப்படின்னா, ஒரு வீடு இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு தந்தை இருப்பாரு. அந்த தந்தைக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரம்மா இருப்பாங்க. இந்த வேலைக்காரம்மா அந்த தந்தை கிட்ட சொல்லுவாங்க, "உங்க பையன் சிகரெட் புடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் பார்த்துட்டேன்" அப்படிம்பாங்க. அவருக்கு ஒரே வியப்பா இருக்கும். நம்ம பையன் சிகரெட் குடிக்கிறானா? சரி இவனுக்கு சிகரெட் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு அந்த வேலைக்காரம்மா கிட்ட கேட்கும்போது, "உங்களோட சிகரெட்ட தான் அவன் உங்க மேஜையில இருந்து தான் எடுக்கிறான். உங்களுக்கே தெரியாம எடுக்கிறான்" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன், குட்டி பையன் வருவான். அந்த குட்டி பையன் வந்தோட்டி, அந்த குட்டி பையன்ட்ட சொல்லுவாரு, "நீ சிகரெட் குடிச்சியா?" அப்படின்னா, அவன், "ஆமா ஒரு தாட்டி குடிச்சேன்." "இல்லையே நீ 2 தாட்டி குடிச்சேன்ல" வேலைக்காரம்மா சொன்னாங்க. "ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு தாட்டி குடிச்சேன். முன்னாடி நாள் ஒரு தாட்டி குடிச்சேன்" அப்படின்னு சொன்னோட்டி, ஒவ்வொன்னா அவரு பேசிக்கிட்டே இருப்பாரு. அவரு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அவரோட கடந்த கால எண்ணத்த அவரு எண்ணி பார்ப்பாரு. ஏன்னா, அவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது,
இது மாதிரி சிகரெட் பிடிக்க மாதிரி ஏதாவது தப்புகள் மாணவர்கள் செஞ்சாங்கன்னா அடிப்பாங்க. பெற்றோர்களும் அடிப்பாங்க, ஆசிரியர்களும் அடிப்பாங்க. அதனால என்ன விளைவு அப்படின்னா, ரொம்ப பயந்த பையன் சிகரெட்ட குடிக்க மாட்டான். இல்ல கொஞ்சம் சாமர்த்தியமா கொஞ்சம் சேட்டை செய்ற பையன் என்ன பண்ணுவான்னா, வீட்டுக்கு தெரியாம குடிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா, அப்போ அப்போ இருந்தக்கூடிய கால சூழ்நிலை அப்படிங்கிறது அடித்து திருத்துவது தான் ஒரே வழி என்று இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த தந்தை மகன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, மகன் தர்க்கம் பண்ணுவான். தந்தையிட்ட மகன் தர்க்கம் பண்ணுவான். தந்தை சொல்லுவாரு, "சிகரெட் பிடிக்கக் கூடாதுடா. அதெல்லாம் தப்புடா. உடலுக்கு இவ்வளவு கெடுமடா" அப்படின்ட்டு. அவன் அதெல்லாம் காதுலயே வாங்காத மாரி ஏன்னா அவன் சின்ன பையன் தானே. அதெல்லாம் காதுலயே வாங்காத மாரி அவன் பேசிக்கிட்டே இருப்பான். சட்டுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, ஆ "ஒருத்தரோட அனுமதி இல்லாம ஒருத்தரோட பொருள தொடக்கூடாதுடா" அப்படின்னு சொல்லும்போது, அவன் அவன் எந்த அளவுக்கு சின்ன பையனா இருக்காங்கிறதுக்கு அதுதான் எடுத்துக்காட்டு. என்ன அப்படின்னா, சரி ஒருத்தன் இப்போ அனுமதி இல்லாம தானே ஒரு பொருள தொடக்கூடாதுங்கிற. நான் உன் பொருள எடுத்தேன்னு நீ சொல்றீல, நீ எனக்கு பிறந்த நாளைக்கு ஒரு பொம்மை வாங்கி குடுத்தீல, அது அப்ப என்து தானே. நீ தாராளமா அந்த பொம்மைய எடுத்துக்கலாம். நான் எதுவும் கேட்க மாட்டேன். அது மாரி தானே, நீ என்னோட்ட எடுத்துக்கப்பா. நான் உன்னோட மேஜையில இருந்து இத எடுத்துக்கிறேன். அப்படின்னு அந்த ஒரு உரையாடல் ரொம்ப அழகா போய்க்கிட்டு இருக்கும். அப்ப கடைசியா என்ன சொல்லி இந்த பையன சிகரெட் குடிக்கிறத நிப்பாட்ட வைப்பதுன்னு தெரியாம அந்த தந்தை தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பையன் இவர் மடியில ஏறி அவரோட தாடிய கோதிக்கிட்டு, "எனக்கு ஒரு கதை சொல்லுப்பா" அப்படிம்பான். அப்ப அந்த தந்தையானவர் ஒரு கதை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு அழகான பையன் இருந்தாப்லயாம். ஆனா, அந்த பையன் என்ன பண்ணிட்டாராம், அந்த ராஜாவுக்கே தெரியாம சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சுட்டாராம். சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சாம், அந்த பையன் வந்து செத்து போயிட்டானாம். அந்த பையன் செத்து போன சோகத்திலேயே அவங்க தந்தையும் செத்து போயிட்டாரு. அந்த தந்தையும் செத்து போனனால அந்த ராஜ்யமே பாழா போயிடுச்சு அப்படின்னு அந்த கதைய முடிப்பாரு அந்த தந்தை. அப்ப அந்த குட்டி பையன் சொல்லுவான் எதையுமே யோசிக்காம, "அப்பா மன்னிச்சிடு. இனிமே நான் வந்து சிகரெட் குடிக்க மாட்டேன்" அப்படின்ட்டு. அப்ப அந்த கதைய அவரு ஆல்டன் செக்கோவ் இவ்வாறு தான் முடித்திருப்பாரு. குழந்தைகளுக்கு எதை எவ்வாறு சொல்ல வேண்டுமோ, அதை அவ்வாறு சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். குழந்தைக்கு குழந்தையினுடைய மனதிற்கும், குழந்தையினுடைய அறிவிற்கும் எட்டக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறது எழுத்தாளர் சுஜாதா சொன்ன ஒரு விஷயம். அதை தான் ஆல்டன் செக்கோவ் வழிமொழிந்திருப்பார். நான் இதோட என்னுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மிச்ச 6 கதைகளை அடுத்த அ பாகம் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இறைவன் நாடினால் கண்டிப்பாக அடுத்த கதைகளை நான் பேசுகிறேன். ஒரு விஷயம் தான். நீங்கள் தமிழில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் யார் அப்படின்னா, புதுமைப்பித்தன். எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். புதுமைப்பித்தனினுடைய பல சிறுகதைகளை நீங்கள் படித்தீர்கள் என்றால், உங்களுக்கு 2 விஷயம் புலப்படும். ஒன்று, இது ஆண்டன் செக்காவினுடைய சிறுகதையிலிருந்து அந்த மையத்தை எடுத்து புதுமைப்பித்தன் எழுதியிருக்கிறார். அல்லது ஆண்டன் செக்கோவால் பாதிக்கப்பட்டு அவர் இந்த சிறுகதைகளை எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு. அதைதான் நானும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழில் நீங்கள் பல சிறுகதைகள் அல்லது பல எழுத்தாளர்களிடத்தில் ஆண்டன் செக்கோவினுடைய தாக்கம் என்பது இருக்கு. இன்னும் சொல்லப்போனால், இந்த உலகிலேயே அதிகமாக காதல் கதை எழுதியவர்கள் எழுத்தாளர்களில் இந்த உலகத்திலேயே அதிகமாக காதல் கதை எழுதிய ஒரே எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவ் தான். அவர் தன்னுடைய வாழ்நாள் வரை தொடர்ந்து ஒரு விடயத்தை செய்து கொண்டிருந்தார் என்றால், அது காதலித்துக் கொண்டிருப்பதுதான் அப்படின்னு எஸ். ராமகிருஷ்ணன் அழகாக சொல்லியிருப்பார். அப்ப இன்று என்னுடைய கடமையை நான் ஓரளவாவது ஆண்டன் செக்கோவ் என்ற ஒரு மிகப்பெரிய சிகரத்தின் ஒரு சிறு கல்லை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறது. காரணம், ஆண்டன் செக்கோவை நாம் கொண்டாடுவதற்கு முன்னால் ஆண்டன் செக்கோவை படியுங்கள். காரணம், ஆண்டன் செக்கோவை நீங்கள் படிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், அது ஆண்டன் செக்கோவை படித்ததாக அர்த்தம் கிடையாது. மாறாக, உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி படிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என சொல்லி, இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான ஒரு பார்வை. ஆண்டன் செக்காவ் அவர்களை கொண்டாடிய ஒரு தருணமாக இன்றைய நிகழ்வை பார்க்கின்றேன். அந்த அளவிற்கு அவருடைய கதைகளில் ஆழ்ந்து, அது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம்.
ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு. ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று ஆண்டன் செக்காவ் கதைகள் சார்ந்த பகிர்வினை அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் இன்று அற்புதமான சிறப்புரையாக நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். நிறைய இலக்கிய மேடைகளை அலங்கரித்து வரும் அன்பு தம்பி அவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது தளத்திலும் போதிய நேரம் ஒதுக்கி அதற்காக நிறைய புத்தகங்களை வாசித்து அதை நம்மோடு பகிர்ந்து வருவதிலும் வல்லவராக இருக்கின்றார். நாளை நமது தளத்தில் திரை வள்ளுவர்கள் என்ற அற்புதமான தொகுப்பில் கவிஞர் புலமை பித்தன் பற்றிய பார்வையினை இந்த வருடத்தின் நிறைவு நிகழ்வாக நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது தளம் உலக இலக்கியம் சார்ந்த பார்வையினையும் இந்த 600வது நிகழ்விற்கு பிறகு இனிதே துவங்கியுள்ளது. அதை அன்புடன் துவக்கி வைத்த அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் ஆண்டன் செக்காவோட கதைகளை பற்றியும் அவரை பற்றி அறிமுகமும் கொடுத்தாரு. உண்மை வலிமையானதா இல்ல கதை வலிமையானதா அப்படின்னு சொல்லி கவிஞர் நந்தலால் அவர்கள் கேட்டாரு. எல்லோருமே உண்மைதான் வலிமையானதுன்னு சொல்லும்போது இல்ல கதைதான் வலிமையானது அப்படின்னு சொன்னாருன்னாங்க. சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கு தமிழ் எழுத்தாளர்கள் அளவுக்கு ரஷ்ய எழுத்தாளர்களையும் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. தஸ்தோவெஸ்கியா இருக்கட்டும், லியோ டால்ஸ்டாய் இவங்க எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அதற்கப்புறமாக ஆண்டன் செக்கோவ் அவர்களும் கதைகள் நிறைய தாக்கத்தை தமிழ் எழுத்தாளர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத சொன்னாரு. எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டன் செக்காவோடைய கதைகளை நம்ம படிக்கலாம். அதுல சில கதைகள் 4 கதைகள் பகிர்ந்துகிட்டாரு. அதுல முதல் கதையில ஒரு அதிகாரி இறந்து போனவரை பற்றி பேச சொல்லும்போது பழைய அதிகாரி வேற மாற்றி நினைச்சிட்டு ஒருத்தர் பேசி தன்னோட கருத்துக்கள் எல்லாமே சொல்றாரு. அப்ப நம்ம எதை பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம்ங்கிறத தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கதை. அடுத்த கதை ஒருவர் தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த பையனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள இஷ்டம் இல்ல. வலிய திணிக்கிறாங்களோன்னு நினைக்கிறாரு. அப்ப நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. குடிப்பேன் இப்படி எல்லாமே இருக்குன்னு சொன்னாலும் அந்த பெண்ணை பெற்ற அப்பா இல்ல நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு. கடைசியா நான் பைத்தியம் அப்படின்னு சொல்லும்போது பைத்தியம் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, அப்ப நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்கும்போது அவர் ஒரு மனநல மருத்துவர் கிட்ட போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த மனநல மருத்துவர் சொல்றாரு, நீ ரொம்ப புத்திசாலி, திருமணமே வேண்டான்னு முடிவெடுத்த நீ புத்திசாலிங்கும்போது நான் எப்படி உனக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியும், கல்யாணம் பண்ணிட்டு வா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையோட அந்த கதை முடிஞ்சிருக்கும். அதற்கப்புறமாக பிச்சைக்காரன் கதை. அதுல ஒரு வழக்கறிஞர் ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு வீட்டுல மரம் வெட்டுவதற்கான வேலை கொடுக்கிறாரு. அதற்கப்புறம் அவன் அந்த தெருவில் நிறைய வேலை பார்க்கறான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல அந்தஸ்துக்கும் வரான். அப்படிங்கும்போது தன்னைக்கு நிகரான அந்தஸ்துல இருப்பவனை பார்த்து அவர் சொல்றாரு, நீ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் நன்றியோட இருக்கணுங்கிறத காட்டிலும் உங்க வீட்டில் வேலை செய்த பெண்ணுக்கு தான் நான் நன்றியா இருக்கணும். என்ன எனக்காக என் மேல கோவப்பட்டு அக்கறைப்பட்டு
எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சாங்க. அதனால நான் அவங்க கிட்ட நன்றியோட இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு. யாரோ எங்கேயோ விதைக்கிற ஒரு அன்பு அப்படிங்கிறது இன்னொருவரோட வாழ்க்கைய மாற்றும் அப்படிங்கிற ஒரு கதை. அடுத்ததாக துறவு அப்படிங்கிற ஒரு கதை. அதுல ஒரு பாதிரியார் நகரத்தில் என்னென்ன அநியாயங்கள் நடக்குது, புனிதம் இல்ல அப்படின்னு சொல்லி தன் அந்த பாதிரியார் கூட இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு. ஒரு துறவு அப்படின்னு இருக்கும்போது எல்லாரும் அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. போக மாட்டாங்கன்னு நெனச்சுட்டு சொல்றாரு. ஆனா அடுத்த நாள் காலையில அந்த பாதிரியார் கூட இருந்தவங்க எல்லாருமே நகரத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதும், அந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளோ அடிமையா இருக்கோம் அப்படிங்கிறத அந்த கதை சொல்லுச்சு. அடுத்ததாக மிக முக்கியமான கதை வீட்டில் அப்படிங்கிற ஒரு கதை. லியோ டால்ஸ்டாய் அவர்களும் அ ரொம்ப பாராட்டிய ஒரு கதை. அதுல ஒரு பையன் சிகரெட் பிடிக்கிறான். அப்பாவ பார்த்து அப்பா கிட்ட இருந்து எடுத்து பிடிக்கிறாங்கும்போது, அவன எப்படி சொல்லி திருத்த முடியல. கடைசியாக ஒரு கதை மூலமா சொல்லி அந்த பையன உணர வைக்கிறாங்க அந்த கதை. அப்ப குழந்தைகள் கிட்ட எதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிற மாரியான ஒரு அருமையான கதை. சுஜாதா அவர்களும் இந்த முறைய கையாண்டதாகவும் சொன்னாரு. லியோ டால்ஸ்டாயும், ஆண்டன் செக்காவ் அவர்களும் எந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல உறவு அவர்களுக்கு இடையில இருந்தது. தன் பிள்ளைக்கும் மேலான ஒரு உறவ ஆண்டன் செக்கோவா அவர்களிடம் வச்சிருந்தாரு லியோ டால்ஸ்டாய் அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. மிக்க நன்றிங்க சுஜாதா சஞ்சய்குமார். ஆண்டன் செக்கோவோட கதைகளை அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் மீதமுள்ள கதைகளையும் நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. ரேவதி வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் பள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் சொன்ன கதை வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஆண்டன் செக்காவ் அவங்க கதையை வந்து இங்க பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு மாறலாகட்டும், அது அவரு சொன்ன விதமே அப்படியே நம்மளுக்குள்ள போச்சு. இங்க எ எத்தனை பேருக்கு அப்படி உணர்ந்தீங்கன்னு தெரியல. எனக்கு அப்படியே ஓஷோ கார்த்திக்கோட இன்னொரு ஒரு பிம்பமா தான் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு அவர் ரசிச்சு ரசிச்சு சொன்னதும், ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிடையில அதுக்கு பின்புலமா அவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதும் ரொம்ப அழகா இருந்தது. அது ஒவ்வொரு கதையிலிருந்தும் நம்ம ஒவ்வொன்னும் எடுத்துக்கலாம். நம்ம பேச்சாளர்கள் அப்படிங்கிலேயே வந்து எப்படி பேசணும், எப்படி பேசினா மத்தவங்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிறதையும் அந்த முதல் கதையிலேருந்து அந்த விஷயத்தையும் சரி. அ இன்னொரு கதையில ரொம்ப அழகா அது அவரு கடைசியில ஒவ்வொன்னா வேணாம், என்னடா கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு கடைசியா அவரு சொன்ன அது ரொம்ப சிரிப்பா வந்தது. கல்யாணமே வேணான்னு ஒரு முடிவெடுத்திருக்க, உனக்கு போய் எப்படி பைத்தியம்னு பட்டம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதாகட்டும். இது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டுல தான் மோஸ்ட்லி வந்து கல்யாணம் இந்த மாரி விஷயங்கள எல்லாம் வச்சு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஆனா இங்க அதாவது ரஷ்யாலயும் அதுவே தான் இருக்கா அப்படிங்கிற மாரி ஒரு விஷயமா இருந்தது. அப்போ உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் உணர்வுகள் ஒண்ணுதான் அப்படிங்கிறதும் சரி. அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரருடைய கதைங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா, இங்க ஒவ்வொருத்தர்கிட்டக்குமே கேட்டீங்கன்னா, நம்ம பல சங்கடங்கள வந்து நம்ம வாழ்க்கையில கடந்து சென்றுட்டுருப்போம். அந்த சங்கடங்களை எல்லாம் வந்து நம்மளுக்கு தாங்கறதுக்கு உண்டான ஒரு பின்புலமா எப்படி அவரு மாறுறக்கு ஒரு பின்புலமா அவங்க மேல வச்சிருந்த அந்த வேலைக்கார பெண் வச்சிருந்த நம்பிக்கை இருக்கோ, நம்ம எல்லாத்துக்கும் வந்து எல்லா சங்கடங்களும் சரி, நிறைய போராடுற மனப்பான்மையும் தர்றது, நம்ம ரொம்ப நெருக்கமானவங்களுடைய ஒரு அன்போ, இல்ல ஒரு நம்பிக்கையோ. இது 2மே ஒரு பெரிய விஷயம். நான் இந்த விஷயத்த இப்ப விட்டுட்டேன்னா, அவங்க வாழ்க்கை என்ன ஆயிரும்னு நெறைய பேர் அது வேலை பார்க்கிறவங்களாகட்டும், அதேபோல குடும்ப உறவுகள் ஆகட்டும், நிறைய சகித்து போறதுக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி ஒரு ஒண்ணு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். அ ந ந அதாவது நம்மனால முடியும்னு சொல்ட்டாங்க. அவங்க நம்புறாங்க. ஏன் நம்மனால இன்னும் முடியாம இருக்குங்கிறத நம்ம இது பண்ணி எப்படியோ அடிச்சு நகர்த்திட்டு வந்துரணும்னு ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு அன்பு. அது பண்ணிதான் ஆகணும். ஏன்னா, இத கடந்து போகலைன்னா, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரும். நம்ம ஒரு வேலைக்கு போறதாகட்டும், அந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா அந்த கதைய வந்து உணர்ந்துக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் முத்தாய்ப்பா சுஜாதா சஞ்சய்குமார் சொன்ன மாரி அந்த கடைசி கதை. இது இது ஒரு பெரிய கலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா, பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தைகளுடைய அந்த மனப்போக்குல போய் சொல்லணுங்கிறது வந்து அவ்வளவு எளிதில்ல. ஏன்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாரி. முக்கியமா அவங்கவங்க குழந்தைகள பத்தி அவங்கவங்களுக்கு தெரியும். எப்படி வந்து அந்த குழந்தை சொன்னா எப்படி வந்து அது புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது தெரியும். சில குழந்தைகளுக்கு வந்து நம்ம கண்டிப்பா கூடாதுன்னு அப்படின்னு சொன்னா, கூடாது அப்படின்னு கேட்கிற அவரே சுஜாதா சஞ்சய்குமாரே சொன்னாரு. கூடாது அப்படின்னு சொன்னா கேட்கிற குழந்தைகள் இருக்கும். இன்னொரு குழந்தைகள் அப்படியே எதிர்மாறா
இருக்கும். கூடாதுன்னு சொன்னா செஞ்சு பார்த்தா என்ன? செஞ்சு பார்த்தா என்ன பண்ணிருவீங்க? அப்படிங்கிற மாரி சில குழந்தைகள் இருக்கும். இது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம அ என்ன ஒரு அடிப்படைன்னா, நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்பும் சரி, அதுக்குண்டான பாதிப்ப அவர் எப்படி அவங்க அப்பா அந்த கதை மூலமா சொல்லி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துனாங்களோ, அவங்க மனசுல அதுக்குண்டான எதிர் விளைவு என்ன அப்படிங்கிற பாதிப்ப வந்து உணர்த்துனோம்னா, நிச்சயமா குழந்தைகள வந்து நல்வழிப்படுத்த முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரணமா என்ன இருக்குன்னா, என்னென்னலாம் நம்ம சொல்றோமோ, அதுக்கு வழிகாட்டியா நம்ம வந்து வாழ்ந்து காமிச்சா தான் குழந்தைகளும் நம்புவாங்க. நம்ம எதையுமே நம்ம வாழ்க்கையில நம்ம சரியில்லாம ஒரு என்ன சொல்றது? ப்ரீச் பண்ற மாரி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொன்னா, அது குழந்தைகள் என்ன யாருமே அத எடுத்துக்க மாட்டாங்க. இது மாரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து நம்மளுக்கு கலாச்சாரம் வேற என்ன இருந்தாலும், மனித உணர்வுகளும் சரி, அங்க இருக்கிற அந்த விஷயங்கள் தான் அனைத்தைக்கும் அடிப்படையா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சுஜாதா சஞ்சய்குமார் சொன்ன கதைகள்ல இருந்து எனக்கு குறிப்பட்டது. அதேபோல ரொம்ப அழகா சொன்னாரு. மிக்க மிக்க நன்றி. இன்னைக்கு கதைகளை எங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் மறுபடியும் மீதி இருக்கிற கதைகளுக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். வாழ்க வளமுடன் தம்பி, வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. சரவணன் கண்ணா, வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். காலையில அறைக்குள்ள வந்த உடனே திடீர்னு கலைஞர் அவரோட வாய்ஸ் கேட்டுச்சு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். சரி, ஒரு மனிதன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் கலைஞனாக மாறிவிடுவான் போல இருக்கிறது அப்படின்னு. ஆரோக்கிய பிரிட்டோவ தான் சொல்றேன். அவரே தான். அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, கற்பகவல்லியோட வாய்ஸ் கூட அப்படி மாறிடுச்சே. சரி, 3 வருஷம் ஆனா அத அப்படி ஆயிடும் போல் இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கதை தேர்வு இன்னைக்கு பண்ணது. ஆண்டன் செக்காவ் அவரோட அ கதை. ஏன்னா உலக இலக்கியங்கள்ல ரஷ்ய இலக்கியத்தில வந்து அ ஒரு சிறுகதையின் மன்னன்னு சொல்லுவாங்க. அவர், ஜாக் லண்டன் இந்த மாரி எழுத்தாளர்கள்லாம். டால்ஸ்டாயும், தஸ்தவஸ்கியோட வாரிசுங்கிற மாதிரி போகும். அவங்களுடைய பின்தொடர்ச்சியா வரும். பட் இவரோட கதையில வந்து நெறைய அ ஒரு சட்டிலா நகைச்சுவை மேலோட்டமா இருக்கும். ஸோ ஒரு கதை வந்து நமக்கு என்ன சொல்லணும் அப்டின்னா, நடந்த விஷயத்தையும், இனிமே நடக்க போற விஷயங்கள்லாம் சொல்றத விட, அது வந்து மனசுல பதியிற மாதிரி அந்த கதை நமக்கு இருக்கணும். அப்போ நமக்கு நடந்தத அப்படியே சொன்னா, அது ஒரு வலியாவும், இல்ல அது ஒரு பதிவாவும் மாறிடும். இந்த மாதிரி சிரிப்பான ஒரு 1, 2 விஷயம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதை இத நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா? யார்ட்டயாவது நம்ம இத சொல்லணும் அப்படின்னு. அ அ அந்த உணர்வு வரும்போதே அவங்களுக்கு வந்து அந்த சிரிப்பு வரும்போதே அந்த உணர்வு, அந்த கதையும், கருத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வரும். ரொம்ப அருமையான கதை தேர்வு இன்னைக்கு அவரோட இதெல்லாம். அ காதல் என்பது என்னன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் அதுல. இவரு ரொம்ப அருமையா அத வந்து ரொம்ப நக்கலா, கிண்டலா ரொம்ப அழகா அத சொல்லியிருப்பாரு. அந்த காதல்ங்கிறது எல்லாமே நம்ம வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கிற உலகத்தோட வரப்போற உலகத்த ஒப்பிட்டு பார்ப்போம். அப்ப எதுவுமே மேட்ச் ஆகாது. அது வந்து அத வந்து சில சம்பவங்களா அந்த கதையில சொல்லும்போது, அந்த கதை ரொம்ப அழகா இருக்கும். அதே மாரி சில அபிமானிகளோட நம்ம வந்து இருக்கும்போது, நம்மளுடைய மேலதிகாரிகள் மாரி ஆட்களோட இருக்கும்போது, நம்ம சில விஷயங்கள ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்க மாட்டோம்னா, நம்ம மன்னிப்பு கேட்கறதில்ல. அதில தி டெத் ஆஃப் கவர்ன்மென்ட் கிளர்க்ன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு உண்டு. அதில ஒருத்தன் தும்மிடுவான். அந்த தும்மலுக்கு மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். அது ஒரு பெரிய மன உளைச்சலாகி அவன் இறந்தே போயிடுவான். அதனால அந்த கதை கேட்கறதுக்கு இதா இருக்கும். பட் அது மாதிரி நெறைய விஷயங்கள் சாதாரணமா எடுத்து கடந்து போற விஷயங்கள தாண்டி, நம்ம அத தல மேல வச்சு சில நேரத்தில வந்து பெரிய முடிவுகளுக்கு கொண்டு போறோம்ல. அதெல்லாம் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற கருத்து. ஒரு எழுத்தாளன் வந்து நடந்தத அப்படியே சொல்றத விட, நமக்கு நடந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றதுங்கிறத தாண்டி, அ அ புதுசா ஒரு விஷயத்த சொல்லணும். அது வந்து ஜெனரலைஸ் பண்ண மாரி இல்லாம, 100 ஆண்டு கடந்து கூட அது நம்ம இன்னைக்கு பேசுற மாரி இருக்கு இல்லையா? அவரோட காலம் வந்து 1860லிருந்து 900 வரைக்கும் நெனைக்கிறேன். அந்த 40 வயசுக்குள்ள அவரு பண்ண அவ்வளோ கதைகளுக்கும்
இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கு. அந்த காலங்கள் மாறினாலும் அந்த கதையோட சாராம்சம் மாறவே இல்ல. அந்த அளவுக்கு வந்து கதை வந்து நமக்கு உள்ள பதியப்படுது. அந்த உண்மை முக்கியமா, கதை முக்கியமா அப்படின்னு அவர் சொன்ன ஆரம்பிச்சதுலேருந்தே, அந்த கதையோட தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ரொம்ப அருமையான, கோர்வையான உங்களுடைய கதை ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் இந்த கதைகள்னாலே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா வந்துருவோம். ஆரம்ப காலத்துலேருந்து, சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து ஒரு கதை சொன்னா வந்து நிப்போம். ஒரு கருத்துரை, சிறப்புரைனா ஓடிருவோம் இல்லையா? அது மாதிரி கதைன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் மனசுக்குள்ள, ஆஹா! புதுசா 2, 3 விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு. எனக்கு ஒரு டேக் அவே இருந்துச்சு இன்னைக்கு. இந்த குழந்தை வளர்ப்புல நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச பார்வையில தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்குறோமே ஒழிய, அவங்களுக்கு புரியிற பாதைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுக்கிறோம். நம்மளுடைய அறிவும், மேட்டிமைத்தனமும் எப்போதுமே வந்து அ அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு தான் தெரிஞ்சுது. அது ரொம்ப அழகா இருந்தது. ஜெயமோகன் ஒரு இதில சொன்னாரு. அம் இப்போ ஃபாரின்ல ஒரு இடத்துல வந்து, இந்த இடத்துல போர்டு வச்சிருக்கு, பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னா, நம்ம இந்தியன் பேரண்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, "பறிச்சா என்ன பண்ணும்?" அப்படின்னு கேட்கும். "பறிச்சா போலீஸ் பிடிச்சிருவாங்க." அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஸோ இத தாண்டி இப்போ அதே அந்த கண்ட்ரில இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட சொன்னா, அ ஏன் பறிக்கக்கூடாதுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, இங்க போர்டு வச்சிருக்கு. அந்த இடத்துலயே நின்றுவாங்க. அந்த அறம் அப்படிங்கிறது வந்து இத தாண்டி போனா என்னங்கிறது யோசிக்கிறது இல்ல. இத செய்யணுங்கிறது தான் அறம் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம நெறைய தாண்டி போறத பத்தியே நெறைய விஷயங்கள சொல்லி, அத வந்து அதுக்கு எப்படி ப்ரிகாஷனரி சொல்றது, அதுக்கு எப்படி அத ரெமெடி சொல்றதுன்னு சொல்லி குழந்தைங்கள அதிகமா சிந்திக்க வச்சு, அந்த அறத்த தாண்டி சிந்திக்க வச்சு, அறத்த ஃபாலோ பண்ண வைக்க முடியாம இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறத நான் கேட்டுருக்கேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு கதை ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள் சஞ்சய்குமார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் இன்று ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்காவ் அவர்களுடைய சிறுகதைகள் தொடர்பாக 6 கதைகளை நம்மிடையே அற்புதமாக அவருக்கே இயல்பான அந்த அழகான குரல் வளத்தின் மூலமாக நமக்கு அழகாக காலை பொழுதை சுகமான காலை பொழுதாக மாற்றினார். அவருடைய கதைகள், அந்த 6 கதைகளில் எனக்கு பிடித்த அந்த பிச்சைக்காரன் என்ற ஒரு அற்புதமான அந்த கதை. தெருவில் எந்த நேரமும் பிச்சை எடுத்து திரிந்த அந்த சகோதரனை அந்த வக்கீல் அவருடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அந்த விறகு வெட்டக்கூடிய அந்த வேலையை கொடுக்கிறார். அவர் மிகவும் மெலிந்த சூழலில் விறகு வெட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்மணி, வேலைக்கார பெண்மணி வீட்டில் இருப்பவர் அவருக்கு அன்பை செலுத்தி அந்த வேலைகள் எல்லாம் அவர் செய்து, பிறகு அவர் வாழ்க்கையில் பல அந்த பிச்சை எடுக்கிற அந்த சூழலில் இருந்து வெளிவந்து பெரிய ஒரு சர்க்கஸ்ல நல்ல ஒரு வேலைக்கு செல்கிறார். இப்படி அந்த கதை போகும்போது இதில் நாம் எடுத்துக்கொள்வது என்ன, எல்லா இடத்திலும் நாம் நம்ம உலகம் பூராவும் உள்ள அந்த பெண்மையின் மகத்துவத்தை, அன்பு என்றால் அந்த அந்த பெண்களுக்கு உரிய ஒரு விஷயங்களில் உலக பூராவும் நாம் அதை தான் இந்த ரசிக எழுத்தாளருடைய கதையிலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த பெண்ணின் பெருமை நாம் நினைத்து பெருமைப்பட வேண்டிய சூழ்நிலை. அதனால் நாம் பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்பது இந்த கதையின் மூலம், நம்ம அன்பு என்பது பெண்மைக்கே உரிய ஒரு பெரிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அந்த துறவு வாழ்க்கை, நகரமயமாதல் என்பது எப்படி வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. அந்த துறவு வாழ்க்கை பற்றி ஒரு கதை, அதுவும் மிகவும் அருமையாக இருந்தது. இப்படி இன்றைய காலை பொழுதை கதை மூலமாக நமக்கு மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.
வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அருள் சேவியர் சார், உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கேன். உங்க ப்ரொஃபைல் டச் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சஞ்சய்குமார் சார் வந்து இந்த கதைகள் மூலயமா எப்படி நான் தாமதமாக தான் வந்தேன். ஸோ கடைசி 2 கதை தான் கேட்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லணும், அந்த கதைகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து ஊடுருவி அதை வந்து சிறப்பாக அதை வந்து சொல்லுது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து சொல்லுது அப்படின்றத வந்து இந்த ஆத்தர் பற்றியும் சொன்னாங்க. அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. விஜயாலயன் சார் வணக்கம், நீங்க பேசலாம். காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் 610 நாற்பொருள் ஆண்டன் செக்காவ் கதைகள் மிகவும் அற்புதமாக சகோதரர் சுஜாதா சஞ்சய்குமார் நமக்கு எடுத்துரைத்தார். அவரின் படைப்புகளும் ஆண்டன் செக்காவின் கதைகள் மிகவும் அருமை. ரஷ்ய எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து ரொம்ப அனுபவத்தோட எழுதி நிறைய விஷயங்கள் வந்து அதை தமிழாக்கமாகி நம்ம நிறைய புக்ஸ் இங்க வந்திருக்கு. ஸோ ரொம்ப இயல்பு வாழ்க்கையோட ரொம்ப ஒன்றி இருக்கு. தாயின்னு ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ அதே போல ரஷ்ய இலக்கியங்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடந்து போறது இல்லாம அது வந்து நம்மளை ஆழமா பாதிக்கிற அளவுக்கு உள்ள கதைகள் நம்மளுடைய வாழ்க்கை முறையில வந்து ஒன்றி இருக்கும். அந்த ஒருத்தங்களுடைய கஷ்டமும் அந்த அவங்களுடைய தாயை பற்றி அந்த ஒரு இது அஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. உணர்வுகள் வந்து எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரிதான் அப்படிங்கறத ரொம்ப அருமையா கொண்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு கொடுத்த எல்லா கதைகளுமே அற்புதம். சுஜாதா சஞ்சய்குமார் வந்து நம்மள்கிட்ட இந்த இதை நம்மளுக்கு ஷேர் பண்ணதும், அதே போல அவர் இன்னும் அடுத்தடுத்த இதுக்கு வரணும், நிறைய ஷேர் பண்ணணும்னு சொல்றேன். இந்த சரித்திரம் படைக்கும் குடும்பத்திற்கு இதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. அதே போல சுஜாதா மேலும் மேலும் நம்மளோட இதுல இன்னும் அதிகமா ஷேர் பண்ணி சகோதரி கற்பகவள்ளி, தேவதி மற்றும் அனைத்து நமது குடும்பத்தினர் அனைவருக்கும் வேல் பிரதர் அனைவருக்கும் நன்றி. ஸோ அடுத்து மற்றவங்க பேசலாம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் இன்று சிறுகதை 6 சிறுகதை சொல்லியிருக்காருன்னு நான் இப்பொழுதுதான் தாமதமாக தான் இணைஞ்சேன். அப்படி இருந்தாலும் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒரு எல்லா கதைகளுமே சிறப்பான கதைகளாக இருந்திருக்கு. சஞ்சய் அழகா ஏற்கனவே நல்ல ஒரு பேச்சாளர். பட் இந்த கதை எப்படி என்னங்கிறது நான் மேற்பதிவில் நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் சஞ்சய்குமார், நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். விவேக் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான நற்புல வணக்கங்கள். இன்னைக்கு வந்து சஞ்சய்குமாரோட ஸ்பீச் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கடைசியாக தான் இணைந்தேன் நான், அதனால வந்து அவர் பேசின ஃபுல்லா கேட்கல. நான் அந்த யூடியூப்ல தான் கேட்கணும். கண்டிப்பா சஞ்சய் எப்படி சூப்பரா ஒரு நல்ல பேச்சாளர் அப்படின்னு நல்லா சொல்ற மாதிரி அவர் ரொம்ப சிறந்த பேச்சாளர். அவரோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தளத்துக்கு எனக்கு அறிமுகம் கிடைச்சதே சஞ்சய்னாலதான். அவரோட லிங்க் அனுப்பிச்சு நான் வந்தது. கண்டிப்பா வந்து இந்த செக்காவை பத்தி தெரியும்,
பட் அந்த கதையை வந்து நான் யூடியூப்ல கண்டிப்பா நான் கேட்டுக்கிறேன். நான் எல்லாரும் சொன்ன ஃபீட்பேக்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது ஆஹ் ரொம்ப சூப்பரா பேசியிருக்காங்க அப்படின்றதுதான். வாழ்த்துக்கள் சஞ்சய். கண்டிப்பா உங்களுடைய ஐஏஎஸ் கனவு நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்திய கௌரி அம்மா. சுஜாதா சஞ்சய்குமார், உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இன்னைக்கு எனக்கு 2 மகிழ்ச்சியான செய்திகளை உங்களோட பேச்சுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு, நான் உங்களிடத்தில் ஆண்டன் செக்கோவை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாலேயே இங்கு பலருக்கு ஆண்டன் செக்கோவை தெரிந்திருக்குங்கிறது முதல் சந்தோஷமான விஷயம். 2வது சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் முடிந்த அளவிற்கு ஆண்டன் செக்கோவை உங்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களினுடைய கருத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். 3வது, நான் அடிக்கடி பிட்டோயாவிடம் சொல்லுவதுதான் என்ன அப்படின்னா, என்னை போன்ற மாணவர்களை தொடர்ந்து இயங்க கொண்டு வைத்திருப்பது நம் தளத்தை போன்ற சரித்திரம் படைப்போம் தளத்தை போன்ற பல தளங்கள் தான். காரணம், எவ்வளவுதான் வாசிச்சாலும், எவ்வளவுதான் பேசினாலும், அல்லது எவ்வளவுதான் எழுதினாலும், ஒரு தனிமை அப்படிங்கிறது எல்லா கலைஞனுக்குமே, எல்லா எழுத்தாளருக்குமே, எல்லா பேச்சாளனுக்குமே உண்டு. இதுதான் யதார்த்தம். நம்ம மட்டும் ஏதோ தனியா இருக்கமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அடிக்கடி வரும். என்னை போன்று இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கும் வரும். நாங்க அதை எப்ப போக்கிப்போம் அப்படின்னா, நமது தளத்தை போன்ற தளத்தில் பேசும்போது, நாங்க தனியாட்கள் கிடையாது. எங்களை போன்று சிந்திக்கக்கூடிய இத்துணை பேர் எனக்கு குடும்பமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுதான் நான் அடிக்கடி பிரிட்டோயாவிடம் சொல்வது. இங்கேயும் அதை தான் சொல்கிறேன். என்னுடைய உரை ஆண்டன் செக்கோவை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதை தாண்டி 2வது ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை ஆண்டன் செக்கோவை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது. அதை நான் செவ்வனே செய்து விட்டேன் என்று உங்கள் உரை மூலமாக நான் தெரிந்துகிட்டேன். நான் உங்களுக்கு ஆண்டன் செக்கோவை அறிமுகப்படுத்தியது போல, நீ தனியாள் கிடையாது, உனக்கு இத்துணை குடும்பங்கள் இருக்கு, இத்துணை பேர் உன்னோடு இருக்கிறோம் என்று சரித்திரம் படைப்போம் தளம் எனக்கு அறிமுகப்படுத்தி இருப்பதால் என்று நான் பார்க்கிறேன். இன்னொரு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நாளைக்கு புதுமை பித்தன் ஐயாவை பற்றி பேசுவதாகட்டும், அல்லது ஐயா சொன்னது போல தாய் மார்க்சிம் காக்கியோட தாய் நாவல் ஆகட்டும், அல்லது இன்னும் சொல்ல போனால் ஓஷோ என்றது பல எழுத்தாளர்களை பேசக்கூடிய வாய்ப்பும், அவர்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பும் நமது தளத்தினுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறப்பயே அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இதை தாண்டி 1 மணி நேரம் உரைக்கு நான் தயார் செய்து விட்டு பேசிவிட்டேன். ஆனால் நீங்களெல்லாம் பேசிய பிற்பாடு உங்களுக்கு என்ன ஏற்புரை சொல்வது என்பதை என்னால் பேச இயலவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாவும் ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கேன். ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நன்றி. அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியல அப்படிங்கிறதுதான் உண்மை. அனைவருக்கும் நன்றி. ஏன்னா மனசு அவ்வளவு நெகிழ்வா இருக்கு. ஆண்டன் செக்கோவை நான் சர்வேனே உங்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவதை நீங்க சொன்ன கருத்தை காட்டிலும் நீங்கள் அந்த கருத்தை சொன்ன விதம் இருக்குல்ல, ஒருவன் புறத்தால் பேசுவதற்கும் அகத்தால் பேசுவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்கள் அனைவருமே உங்களினுடைய மனதால் பேசினீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்கள் அனைவருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையாகவே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. வணக்கம். மிக்க நன்றிங்க சுஜாதா சஞ்சய்குமார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த வயதுல நீங்க இவ்வளோ பெரிய எழுத்தாளர்கள்லாம் படிச்சுட்டு வந்துட்டு அது அழகா எல்லோருக்கும் புரியுற மாதிரி எளிமையாகவும் அதே சமயம் அந்த கதையோட கருவும் எல்லோருக்கும் போய் சேர்ற மாதிரி ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. இன்னும் தொடர்ந்து நிறைய எழுத்தாளர்களை பற்றியும் நிறைய கதைகள் இப்படி நீங்க தொடர்ந்து பகிர்ந்துக்கணும்னு சொல்லி அன்போட அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் முத்து, கலாபம், சங்கர்வேல், கண்ணன், பவுலின், சர்வஜித், கலைச்செல்வி அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வள்ளுவர்கள் தொடரில் கவிஞர் புலமை பித்தன் பத்தி நம்ம காசி ஆர்முகம் அவருடைய சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1, 4.